ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீமத் பாகவதம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அனைத்து பக்தர்களையும் வரவேற்கிறோம். பல வாரங்களா ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய 4வது ஸ்கந்தத்துல தக்ஷ யஜ்ஞம் அப்படின்னு வரக்கூடிய அந்த தலைப்பை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். ஒவ்வொரு வாரமும் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மகிமை என்ன, ஸ்ரீமத் பாகவதம் எதனால ஒரு உச்சிதமான ஒரு புராணமா இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் பார்த்து கொண்டிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஏன் ஸ்ரீமத் பாகவதத்திற்கு அவ்வளவு ஒரு உயர்ந்த மதிப்பு? அது ஏன் இப்படி ஸ்ரீமத் பாகவதத்தை படிப்பதாலோ, கேட்பதாலோ, உணர்வதாலோ அல்லது வாழ்க்கையில நெறிமுறைப்படுத்துவதாலோ நமக்கு என்ன கிடைக்கும்? எப்படி ஒரு உச்சமான ஒரு நிலை கிடைக்கும்? நமக்கு பரம்பொருளை எவ்வாறு அடைய முடியும் அப்படின்ற விஷயத்த ஏன் பாகவதம் மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்ற கேள்வி எழலாம். இப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்மளுடைய ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும். பகவான்னா யாரு, அவருடைய நிலை என்ன, நம்மளுடைய நிலை என்ன, நமக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்றது நம்மளுடைய பௌதிக வாழ்க்கையில பார்த்தோம்னா ஏபிசிடி படிக்கிற மாதிரி. நம்ம முதல்ல எல்கேஜிக்கு போறோம், முதல் வகுப்புக்கு போறோம், 2வது வகுப்புக்கு போறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம்தான் பகவான்னா யாரு, நான் யாரு, பகவானுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்ற விஷயங்களை பற்றி கேட்பது, புரிந்து கொள்வது, வாழ்க்கையில் நெறிமுறைப்படுத்துவது. அப்ப அதைத்தான் பகவத்கீதா சொல்லிக் கொடுக்குது. பகவத்கீதா சொல்லுவது என்ன? இதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய விஷயங்கள்ல முக்கியமான பகவானுடைய விஷயம் என்ன, பகவானை பற்றிய அறிவுரைகள் என்ன அப்படின்ற விஷயம் பகவத்கீதை மூலியமா நமக்கு தெரியும். இப்ப பகவானை பற்றி தெரிந்து கொண்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? அதற்கப்புறம் பகவானினுடைய குணாதிசயங்களை பற்றி கேட்கிறோம், குணாதிசயங்களை பற்றி தெரிஞ்சு கொள்றோம், அவருடைய லீலைகளை பற்றி பேசுறோம், அவருடைய நாமங்களை பற்றி கேட்கிறோம், அவருடைய வர்ணனைகளை பற்றி கேட்கிறோம், அவருடைய சதா அவருடைய நினைப்பில் இருக்கக்கூடிய பக்தர்களை பற்றி கேட்கிறோம். அதுதான் ஸ்ரீமத் பாகவதம். அப்ப முதல் படி பகவத்கீதையை புரிந்து கொண்டாச்சு, பகவத்கீதையில வரக்கூடிய தாத்பரியங்களை உணர்ந்தாச்சு, பகவத்கீதையில சொல்லக்கூடிய வழிமுறைகளை வாழ்க்கையில நம்ம நெறிமுறைப்படுத்தியாச்சு. அப்ப அடுத்த நிலை என்ன? நாம ஸ்ரீமத் பாகவதத்துக்கு தான் வரணும். அப்ப ஸ்ரீமத் பாகவதம் மூலியமா நமக்கு என்ன கிடைக்குது? பகவானினுடைய ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தமாகிய அவருடைய லீலைகள், அவருடைய வர்ணனைகள், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய நாமங்கள் எல்லாவற்றையும் நம்ம மறுபடியும் 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 கேட்டாலும் நமக்கு திகைக்க போவதில்லை அப்படின்றது எல்லாருடைய அனுபவம் தான். அது நீங்க எல்லாரும் மறுபடியும் மறுபடியும் வரீங்க, நம்மளும் அதே விஷயங்களை மறுபடியும் பேசிக் கொண்டிருக்கோம். ஒவ்வொரு விதத்திலும் பாகவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்கமா இருக்கட்டும், ஒவ்வொரு ஸ்லோகமா இருக்கட்டும், ஒவ்வொரு வரிகளா இருக்கட்டும், அல்லது ஒவ்வொரு வார்த்தையா இருக்கட்டும், எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா பகவானினுடைய உன்னதமான அந்த ஒரு புகழை நமக்கு எடுத்து சொல்கின்றது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும். அப்ப அதை கேட்கக்கூடிய அந்த இனிமை, அந்த கேட்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய அந்த ருசி நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் பகவானை பற்றி கேட்கலாமே, பகவானை பற்றி பேசலாமே, பகவானுடைய வாசஸ்தலத்துக்கு எப்படி போவது, அவருக்கு எப்படி சேவை செய்வது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லையற்ற ஆனந்தத்தை மறுபடியும் மறுபடியும் கொடுக்கும். அதுதான் பகவத்கீதை கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் பக்தர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கர்த்தும் அவ்வியம், சூசுகம் கர்த்தும் அவ்வியம். அவங்க என்ன பண்றாங்கன்னா எப்பொழுதும் அவ்வியம்னா நிறுத்தாம, சூசுகம் சுகம் அப்படின்னா ஒரு விதமான சுகம், சூசுகம் அப்படின்னா சுகத்தை விட ஒரு படி மேல, அப்படிப்பட்ட எல்லையற்ற ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது பகவானுடைய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதனால இந்த பாகவத நிகழ்ச்சின்றது அவ்வளவு முக்கியமானது, அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. நாம வெறுன பாகவதத்தை இந்த சனிக்கிழமையோ அல்ல மற்ற கிழமைகளோ நடக்கக்கூடிய வகுப்புகள்ல வெறும் நானும் 1 மணி நேரம் பாகவத நிகழ்ச்சியை கேட்கிறேன், காதுல வாங்கியாச்சு, அதை பற்றி நல்லா இருந்தது, 1 மணி நேரம் அழகா சொன்னாங்க, ஸ்லோகங்களை பார்த்தோம், பகவானை பற்றிய வர்ணனைகளை கொடுத்தாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்றது இல்லாம இன்னைக்கு நிறைய நடக்குது. பாகவத சப்தகா நடக்குது. பாகவத சப்தகால் எதுக்காக நடத்துறாங்க அப்படின்னா 7 நாட்கள் பாகவதை பற்றி பேசுவோமே. அப்ப நமது வாழ்க்கையில பாகவதம்ன்றது அந்த 7 நாட்களுக்குள்ள முடிஞ்சு போச்சா, அல்லது சனிக்கிழமை 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் தான் ஸ்ரீமத் பாகவதமா? இல்ல. ஸ்ரீமத் பாகவதம்ன்றது வெறும் ஒரு வார நிகழ்ச்சியை ஆடாம, ஒரு தினத்துல நடக்கக்கூடிய 1 மணி நேரம் நிகழ்ச்சியை ஆடாம, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பரிமாற்றத்திற்கு உபயோகமா இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையாக மாற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய பரிமாற்றத்திற்கு ஏற்படக்கூடிய சிந்தனையா இருக்கணும். அப்ப என்ன விஷயம் அது? எப்படி வாழ்க்கையை வாழணும், எப்படி பகவானை நமது வாழ்க்கையினுடைய முக்கிய பகுதியில் கொண்டு வரணும், பகவானை சார்ந்து நமது வாழ்க்கை நடக்க வேண்டும்,
நாம் கிரகஸ்தர்களா இருந்தாலும் சரி, பிரம்மச்சாரியா இருந்தாலும் சரி, சன்னியாசியா இருந்தாலும் சரி, நம்மளுடைய நடுப்பகுதியில யார் இருக்கணும்? 24 மணி நேரமும் நம்ம பகவானை சுற்றி 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 வந்தோம் அப்படின்னா அது நாம இந்த பாகவத வகுப்புகள் வருவதற்கான பலனை கொடுக்கிறது அப்படின்ற விஷயம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சோ பாகவதத்தை நாம அவ்வளவு எளிமையா எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லது பாகவதத்தினால நமக்கு என்ன சொல்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை ஆக்கிடக்கூடாது. அதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். நம்ம நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வாரமும் பகவான் வாசுதேவருக்கு நமது வந்தனைகளை தெரிவிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. எல்லா வந்தனைகளும் பகவான் வாசுதேவருக்கே உரித்தாகட்டும். பகவான் வாசுதேவர் வசுதேவர் மற்றும் தேவகியினுடைய மகனாக வந்தார் இல்லையா, அவருடைய கருணை இல்லாமல் பாகவதத்தை நாம ஒரு அங்கம் கூட பேச முடியாது, கேட்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, வாழ்க்கையில அதை ஒரு அங்கமாக மாற்ற முடியாது. அதனால அவருடைய கருணை நமக்கு மிக 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 தேவை. அவருடைய கருணையை நாம என்ன பண்றோம்? பணிவோடு நாட வேண்டும். நானும் பாகவத வகுப்புக்கு வந்துட்டேன், நானும் ஒவ்வொரு வாரம் வந்து கொண்டுதான் இருக்கேன், எனக்கு பகவானுடைய கருணை கிடைக்கலையே, ஒரு வருடமா வந்து கொண்டிருக்கேன், பகவான் எனக்கு கருணை கொடுக்காம இருக்காரு அப்படின்னு பகவானினுடைய கருணையை நம்ம தர்க்கம் செய்து, வாதம் செய்து, அல்லது பிடிவாதமாக பிடுங்கிக் கொள்ள முடியாது. நம்மளுடைய பணிவின் காரணமாக, நம்மளுடைய சேவை மனப்பான்மையின் காரணமாக நம்ம அவருக்கு எவ்வளவு தூரம் சரணடைஞ்சிருக்கோம் தகுந்து அவர் என்ன பண்றார்? அவருடைய கடாட்சத்தை, அவருடைய கருணையை நம்ம மீது தருகின்றார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம இந்த தக்ஷ யஜ்ஞம் அப்படின்ற நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதிகளுக்கு வந்துட்டோம். நிறைய வாரங்கள் பார்த்தாச்சு. அதனுடைய தொடர்பு இன்று அடுத்த ஒரு வாரத்துல அது முடிந்துவிடும். அப்ப என்ன பார்த்தோம்? போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்ற விஷயத்த ஒரு சின்ன ஒரு மேற்கோள் காட்டிட்டு நம்ம இந்த வார நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சோ போன வாரம் என்ன பார்த்தோம்? எல்லாம் சிவபெருமான், பிரம்மதேவர் எல்லாம் வந்தாச்சு, எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பேசியாச்சு. அந்த யஜ்ஞத்தை திருப்பி நடத்தணும் அப்படின்ற விஷயத்த எல்லாரும் முன்வைக்கிறாங்க. அப்ப அந்த யஜ்ஞம் நடந்த இடத்தை முதல்ல சுத்தம் செய்யணும். அப்ப அந்த இடத்தை சுத்தம் செய்யறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, தகுந்த வேத மந்திரங்கள், தகுந்த மந்திரங்களை சொல்லி அந்த இடத்தை முதல்ல சுத்தம் செய்யறாங்க. நம்ம போன வாரம் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, யஜ்ஞம்ன்றது என்ன? கோயிலுக்கு போறோம், கோயில் இருக்கக்கூடிய விக்கிரகத்துக்கு வழிபாடு நடத்துறோம். அந்த கோயிலுக்கு விக்கிரக வழிபாடு நடத்தக்கூடிய வழிமுறைக்கு பேரும் தான் யஜ்ஞம். அப்ப யஜ்ஞத்தை எப்படி நம்ம தூய்மையா வச்சிருக்கோமோ அதே மாதிரி கோயில் வழிபாடுகளில் பகவானையும் தூய்மையா வச்சிருக்கணும். வீட்டுல பகவானை பிரார்த்திக்கிறோமோ அதையும் தூய்மை இருக்க வேண்டும். இல்லைன்னா அது என்ன ஆயிடும்? சேவா அபராதங்களா மாறிடும் இல்லையா? அதை நம்ம போன வாரம் பார்த்தோம். சேவா அபராதங்கள்லாம் என்ன? பகவானுக்கு சேவை செய்ய நான் தயாராக இருக்கின்றேன், ஆனால் என்ன, என்னுடைய குழந்தைத்தனமான சிந்தனை அல்லது எனக்கு புரியாத விஷயங்கள், அதை தெரிந்து கொள்ள ஆர்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயம், அதுல என்ன பண்றோம்? நம்ம சில அபராதங்களை செய்கிறோம் இல்லையா? உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய ஒரு விருந்தினர் அழைக்கிறோம். வீட்டுக்கு விருந்தினர் அழைச்சாச்சு, விருந்தினர் வந்தாச்சு, அவருக்கு தகுந்த உபசரிப்பை கொடுக்கணும். நாம உபசரிப்பை கொடுப்பதுல ஒரு குறைகளை காட்டுறோம், தெரிந்தோ தெரியாமலோ அல்லது மடத்தனமாகவோ ஏதோ பண்ணிட்டோம். அப்ப விருந்தினர் என்ன நினைப்பார்? நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்வம் இல்ல, என்னை உபசரிக்க ஆர்வம் இல்லை அப்படின்னா என்னை எதற்காக நீங்க அழைக்கணும் அப்படின்னு கேட்பார் அவர். அதேதான் இங்கேயும் நடக்குது. பகவானே உன்னுடைய கருணை தேவை, பகவானே உனக்காக செய்கின்றேன், பகவானே எனது வீட்டுல நீதான் முக்கியமான தலைவன் அப்படின்னு பகவானே அழைச்சாச்சு நம்ம வீட்டுக்குள்ள, கோயிலுக்குள்ள, விக்கிரக வழிபாட்டுல, யஜ்ஞத்துக்குள்ள, எங்கேயோ ஒரு இடத்துல. ஆனால் என்ன பண்றோம்? அவருக்கு தகுந்த மரியாதை கொடுக்கல அப்படின்னா அது அபராதங்களாக மாறுகின்றது அப்படின்ற விஷயத்த போன வாரம் பார்த்தோம் நம்ம. அப்ப இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் என்னாச்சு? அந்த யஜ்ஞம் நடந்தது. விஷ்ணுவை தோன்றினார், நாராயணர் 4 இலைகளுடன் தோன்றார். அவர் தோன்றவுடன் என்னாச்சு அப்படின்னா அவரை பற்றி எல்லாரும் பதில்கள் தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அது போன வாரம் பார்த்தோம். யோகிகள் எப்படி பண்றாங்க அப்படின்னா, தியான அவஸ்தித்தா, தியானத்துல பகவானை பற்றிய சிந்தனையை மட்டும் வைத்திருப்பவர்கள் பேர் தான் யோகி. அதுதான் சமாதி நிலை இல்லையா? சமாதின்றது வெறும் கண்ணை மூடிக்கொண்டு கைகளை இப்படி வைத்துக் கொண்டு நான் அப்படியே உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்றது சமாதி நிலை இல்லை. சமாதி நிலை அப்படின்றது என்ன அப்படின்னா, பகவானை பற்றிய சிந்தனையை, பகவானினுடைய ரூபத்தை நம்மளது மனதுக்குள்ள தியானத்தில் கொண்டு வர வேண்டும். அதுதான் சமாதி தியான வழிபாடு. அதுதான் உண்மையான யோக பயிற்சி முறை அப்படின்ற விஷயத்த போன வாரம் நம்ம பார்த்தோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் போன வாரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய நாவினுடைய முக்கியத்துவம் இல்லையா? எல்லா விதமான விஷயங்களுடைய ஆரம்பம் எங்க இருக்கு? நம்ம நாவில் இருக்கு. நாக்கு தான் என்ன பண்ணுது அப்படின்னா, பகவானினுடைய நாமங்களை சொல்லுது அல்லது தேவையில்லாத விஷயங்களை சொல்லுது. பகவானினுடைய பிரசாதத்தை அணுகுகிறது, அது தேவையில்லாத பதார்த்தங்களை அருந்துகின்றது.
நான் தான் நம்மளுடைய புலன் கட்டுப்பாட்டுக்கு மிகவும் முக்கியமானது அப்படின்றத போன வாரம் பார்த்தோம் இல்லையா? பகவானினுடைய நாமத்தை உச்சரிப்பதுதான் இந்த பௌதிக வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்க்கான மருந்து. பார்த்தோமா? இந்த பௌதிக வாழ்க்கைன்றதே ஒரு நோய். என்ன நோய்? பௌதிக ஆதிக்கம், பௌதிகத்துல ஒரு எஜமானன், பௌதிகத்துல எனக்கு அந்த மாதிரி இன்பம் கிடைக்கலையே, இன்பம் கிடைக்குமா அப்படின்னு ஒவ்வொரு இடமா நம்ம அலைந்து கொண்டிருக்கோம். அது ஒரு நோய். என்ன நோய்? நமக்கு இன்பம் இங்க கிடைக்காத துக்காலயம் அசாஸ்வதம் அப்படின்னு பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்றார். நாம துக்கம் மிகுந்த இடத்துல சுகத்தை எதிர்பார்க்கிறோம். அதுதான் நோய். அந்த நோய்க்கு பரிகாரம் என்ன? பகவானினுடைய நாமங்கள். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரேன். பகவானினுடைய நாமங்கள் தான் ஒரே மருந்து அப்படின்ற விஷயத்தையும் போன வாரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் எல்லாரும் பகவானை பற்றி வந்தனைகள் தெரிவிக்கிறாங்க, அவருடைய புகழ்களை போற்றார்கள். தக்ஷனுடைய புகழை பார்த்தோம் போன வாரம். அப்புறம் அந்தணர்களுடைய புகழ்ச்சியை பார்த்தோம். அதற்கப்புறம் பிராமணர்களுடைய புகழ்ச்சியை பார்த்தோம். எதற்கு இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல நம்மளுடைய பாகவதத்துல? இதை கொடுப்பதற்கான முக்கிய நோக்கம் என்ன என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே இப்ப இன்னைக்கு அதான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரா பார்க்க போறோம். பெரிய பெரிய நம்மளுடைய லோகபாலர்கள், இந்திரர், சிவபெருமான் எல்லாரும் அங்க வந்திருக்கிற அந்த நாராயணரை, விஷ்ணுவை போற்றி புகழ போறாங்க. அப்ப எதற்காக புகழணும்? அல்லது அவங்களுடைய புகழ்ச்சிய நாம ஏன் படிக்கணும் ஒரு கேள்வி எழலாம். என்ன அப்படின்னா, நம்மை விட பக்தியிலும் சரி, உணர்வுகளிலும் சரி ஒரு உயர்ந்த நிலை இருக்காங்க அவங்க எல்லாம். யாரு? சிவபெருமானா இருக்கட்டும், பிரம்மதேவரா இருக்கட்டும், தக்ஷனா இருக்கட்டும், எல்லாருமே நம்மளுடைய உணர்வுகளை தவிர சுத்தமான ஒரு என்ன சொல்றது சத்வ குணத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், லோகபாலர்கள். எல்லாரும் நம்மளை விட எஜமானர்கள் அவங்க எல்லாம் இல்லையா? அவங்களுக்கு விஷ்ணுவனுடைய தரிசனம் கிடைக்கிறது. அப்ப அவங்க எவ்வளவு கொடுத்து வச்சிருக்காங்க. அவங்களுடைய போற்றுதல், அவங்களுடைய சிந்தனை, அதை நம்ம என்ன பண்றோம்? பகவானினுடைய வர்ணனையாக படிக்கிறோம், பகவானினுடைய புகழ்ச்சியை பற்றி கேட்கிறோம். அவரை பற்றிய குணாதிசயங்களை நம்மளால உணர முடியல, நம்மளால புகழ முடியல, நமக்கு அந்த அறிவு இல்லை. அதனால என்ன பண்றோம்? நம்மை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய புகழ்ச்சி, போற்றுதல்கள், பாடல்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்? படிக்கிறோம், தியானிக்கின்றோம், அதன்படி நம்ம வாழ்க்கையை நடத்துகின்றோம். அதுதான் முக்கியமான விஷயம். சோ போன வாரம் இதைத்தான் பார்த்தோம். இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சி தான். இந்த வாரம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு முதல்ல ஒரு இதுல இருந்து ஆரம்பிக்க போறோம். இவ சிவபெருமானுடைய புகழ்ச்சியிலிருந்து ஆரம்பிக்கிறோம். அது என்ன பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அதே 4வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் 29வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். இது 29வது ஸ்லோகம். ருத்ர உவாச்ச அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ருத்ர உவாச்ச அப்படின்னு அழகான ஸ்லோகம் இது. யாரு? ருத்ரன், சிவபெருமான் சொல்றார். அவர் என்ன அழகான வார்த்தைகள். தவ வரத வராங்கிரா ஆசிசேஷா கிலார்த்தே ஹி அபி முனிபிர் அசக்திர் ஆதார நேராகின்யே யத் ரச்சித தியாம் மாவித்ய லோகோ அபவித்தம் ஜபட்டி ந கண்யே தத்வத் பரானுகிரகணே. அழகான வார்த்தைகளை சொல்றார். விஷ்ணுவை பார்த்து புகழ்றார். யாரு? சிவபெருமானங்க. அவருடைய வந்தனைகளை தெரிவிச்சுட்டு முதல் வார்த்தை என்ன? தவ வரத வராங்கிராவ். தவ வரத வராங்கிறவனா இந்த உலகத்திலேயே அதுதான் அவருக்கு பேர் வரதராஜன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. வரதா, இதுல விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஒரு பேர் அவருக்கு வருது. வரதா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. வரதான்னு ஒரு பேர் இருக்கு. வரதராஜன் அப்படின்ற கோயில் இருக்கு. எதுக்காக? இந்த உலகத்துல மிகச்சிறந்த வரங்களை கொடுக்கக்கூடியதுல உத்தமமானவர் நாராயணர், விஷ்ணு. வராங்கிராவ், அவருடைய பாதத்தை நான் வணங்குகின்றேன். ஆசிசேஷா, என்னுடைய இச்சைகள் எல்லாத்தையும் விட்டாச்சு. உங்களுடைய பாதங்களை பார்த்தவுடன் என்னாச்சு? என்னுடைய இச்சைகள் எல்லாம் போயாச்சு. இச்சைகள் எங்க இருக்கு? அதை அடுத்து சொல்றாரு அவர். அகிலனா என்ன? இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இச்சைகள். இந்த உலகத்துக்கு வந்ததுனாலதான் இச்சைகள் ஏற்பட்டது நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் சரி. அப்ப இந்த உலகத்திலிருந்து வந்ததன் காரணமாக ஏற்பட்ட இச்சைகள் எல்லாம் ஒரு நொடியில போயிடுதான். எப்ப? பகவானினுடைய தாமரை திருவடிகளை பார்த்த உடனே. யாருக்கு? சிவபெருமானுக்கு. அப்ப அடுத்தவர் என்ன சொல்றார்? ஹி அபி முனிபிர் அசக்தி ஆதார நீர்ஹாலியே. இதைத்தான் எல்லாரும் விரும்புறாங்க. யாரு விரும்புறாங்க? மிகப்பெரிய தவ புதல்வர்கள், ரிஷிகள், முனிகள் எல்லாரும் இதைத்தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. எனக்கு இந்த பாக்கியம் மிகவும் எளிமையாக கிடைத்து விட்டது, அதற்கு நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. எதி ரச்சித தியாமாவித்ய லோக பவித்தம். என்ன அப்படின்னா,
இந்த உலகத்துல எதி ரச்சித்தா. இப்ப உதாரணத்துக்கு நம்மளுடைய மனது தூய்மை அடையாம இருந்தது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அந்த தூய்மை அடையாமல் இருக்கக்கூடிய முட்டாள்தனமாக வாழக்கூடிய மனிதர்களில் ஒன்றவனாக நான் இருந்து விட்டேன். ஏன்னா கோவப்பட்டு சில விஷயங்களை பண்ணிட்டார் இல்லையா, அதற்காக வருத்தத்தை தெரிவிக்கிறார் அவர். ஜபதி ந கணியே தத்வாத் பரானுகிரகணே. இது எல்லாம் எதற்காக எனக்கு புரிய வருது அப்படின்னா, உங்களுடைய கருணையினால். பரானுகிரகண, அனுகிரகண அப்படின்னா என்ன அர்த்தம்? அனுகிரகேனே, உங்களுடைய அனுகிரகத்தின் காரணமாக எனக்கு எல்லாம் இன்னைக்கு புரிய வந்தது. நான் செய்த தவறு என்ன அப்படின்னா, அருமையான ஒரு வார்த்தைகளை சொல்றார். தான் பண்ண தப்புகளையும் சொல்லிட்டு இதை எப்படி முட்டாள்களை போல மக்கள் அறியக்கூடாது அப்படின்ற விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்றார். அதனுடைய மொழிபெயர்ப்பு கீழே இருக்கு. ரொம்ப பெரிய மொழிபெயர்ப்பு, இருந்தாலும் அருமையான மொழிபெயர்ப்பு. சிவபெருமான் கூறினார், எனது அன்பிற்குரிய பகவானே, எனது மனமும் உணர்வும் எப்போதும் உமது தாமரை திருவடிகளில் மீதே நிலை பெற்று இருக்கின்றன. அப்பனா தானே அவர் அதான் அவருக்கு பேரு தீரர். அதுதான் அவர் வைஷ்ணவானாம் யதாசம்புன்னு சொல்றோம். பகவானினுடைய தாமரை திருவடிகளை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாதவருக்கு பேர் தான் தீரன், வைஷ்ணவன். அதான் அவருக்கு அழகு. அவைகளே அனைத்து வரங்களில் ஆதாரமாகவும் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுவனாகவும் விளங்குகின்றன. உண்மை அதுதானே. பகவானினுடைய தாமரை திருவடிகளை தவிர இந்த உலகத்துல மிகப்பெரிய வரம் என்ன இருக்க முடியும்? மிகப்பெரிய ஆசைகளை நிறைவேற்றும் ஒரு மிகப்பெரிய அங்கம் எது இருக்க முடியாது. மேலும் அவை வீடு பேறு அடைந்த சிறந்த முனிவர்களாலும் வணங்கப்படுகின்றன. எல்லா விதமான சௌரியங்களுக்கு எடுத்தாலும் சரி, எல்லா விதமான வரங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது பெரிய பெரிய ஜாம்பவான்களாக வாழக்கூடிய மக்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் அதைத்தான் எதிர்பார்க்கின்றனர். ஏனெனில் அவையே வணங்குவதற்குரியவையாக விளங்குகின்றன. எனது மனமும் உமது தாமரை திருவடிகளின் மீது நிலை பெற்றதனால் எனது செயல்கள் தூய்மையற்றன என்று என்னை நிந்திப்பவர்களை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. இதான் நடந்தது. நிகழ்ச்சி எப்படி நடந்தது? அவர் தூய்மை இல்லாதவர் அப்படின்னு தக்ஷன் ஒரு அவதூற போட்டார். அவர் என்ன சொல்றார்? நான் மற்றவருடைய அவதூறை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையை வாழ முடியாது. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? உங்களுடைய தாமரை திருவடிகளை பற்றி, உங்களுடைய தாமரை திருவடிகளை பற்றி கொண்டே நான் வாழ வேண்டும் அப்படின்ற விஷயத்தை முன்வைக்கிறார். நான் அக்குறைச்சாட்டுகளை கவனித்தல் கொள்ளாது நீர் எவ்வாறு அனைத்து உயிர்களுக்கும் உனது கருணைகளை அளிக்கின்றாரோ அதே போல் அவர்கள் மீது கொண்ட கருணையினாலும் நானும் அவர்களை மன்னித்தருள்கின்றேன். நீங்க எப்படி எல்லாரையும் மன்னிக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் அவர்களை மன்னிக்கின்றேன் அப்படின்ற விஷயத்த சொல்றார். அவர் மன்னித்ததன் காரணமாக தான் நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு இந்த யஜ்ஞம் நடந்தது. அவர் மன்னித்ததன் காரணமாக தான் என்ன நடந்தது? இன்னைக்கு நாம எல்லாரும் இன்னைக்கு அவர் விஷ்ணுவை பார்க்க முடிஞ்சது, நாராயணரை பார்க்க முடிஞ்சது. சோ அவர் என்ன சொல்றார்? உங்களுடைய கருணையின் காரணமா தான் எனக்கு இந்த மனோபாவம் கிடைத்தது அப்படின்ற விஷயத்த சொல்றார் அவர். சோ எவ்வளவு அருமையான விஷயம் இது. இதுதான் சிவபெருமான் சொல்லக்கூடிய விஷயம். அப்ப பகவானினுடைய ஒரு துளி விஷயம் நம்ம காதுல பட்டாலோ, அல்ல பகவானை பற்றிய சிந்தனை நமக்கு ஏற்பட்டாலோ என்ன நடக்குது? அபாவ வித்தம் அப்படின்ற வார்த்தை பார்த்தோம். என்ன அது? எல்லா விதமான தூய்மையற்ற உணர்வுகள், தூய்மையற்ற சிந்தனைகள், அகமா இருக்கட்டும் புறமா இருக்கட்டும், எல்லா விதமான விஷயங்களும் உடனே களையப்படுகின்றன அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். அப்ப இந்த விஷயம் நம்ம எதற்காக இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, யார் ஒருவர் இந்த பௌதிக உலகத்துல வாழ்ந்தாலும் சரி, அது சிவபெருமானா இருக்கட்டும் அல்ல பிரம்மதேவரா இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், விஷ்ணுவை தவிர இங்க இருக்கக்கூடிய அனைத்து விதமான உயிர்வாழிகளும் எப்படின்னா முக்குணங்களால் கட்டுப்பட்டு இருக்கின்றனர். என்ன முக்குணம்? சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்வகுணம்ன்றது நாம எல்லாரும் அந்த குணத்திற்கு வந்தோம் அப்படின்னா பகவானை பற்றி புரிந்து கொள்ள முடியும், கேட்க முடியும். ரஜோகுணத்துல என்ன ஆகும்? நாம ஆசைகளை வளர்த்துக் கொள்வோம், காம இச்சைகளை வளர்த்துக் கொள்வோம், தேவையில்லாத சண்டைகள்ல ஈடுபடுவோம். தமோ குணத்திற்கு என்ன பண்ணுவான்? எதை பற்றியும் கவலைப்படாமல் சோம்பேறியாக பகவானை பற்றி சிந்தனை இல்லாமல் மிருகங்களை போல வாழ்ந்து கொண்டிருப்பான். அப்ப இந்த முக்குணங்களால் தாக்கத்திலிருந்து வெளியில வரத்துக்கும் எது தேவை நமக்கு? பகவானினுடைய கருணை தேவை. பகவானினுடைய முக்கியமான பக்தருடைய சங்கம் தேவை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். பக்தருடைய சங்கம் இல்ல, பாகவத்தை படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கல. நம்ம எல்லாரும் எப்படி பகவானை பற்றி நினைச்சிருப்போம்? எப்படி பகவான் நமக்கு தூய்மையை கொடுத்திருப்பார்? நம்முடைய உணர்வுகளை எப்படி எளிமையா எடுத்திருப்பார்? எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நாம் என்ன பண்றோம்? பகவானுக்கு நன்றி சொல்றோம், பக்தர்களுக்கு நன்றி சொல்றோம். இந்த மாதிரி அருமையான அந்த பாகவத்தை நமக்கு கொடுத்ததற்கு அதுதான் இரண்டாவது காண்டத்துல பார்ப்போம். நைமிஷாரண்யத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான முனிவர்களும் கேட்பாங்க, கலியுகம் வந்தாச்சு, நீ கலியுகத்தை தர்மத்தை யாரு ஸ்தாபிக்க போறாங்க அப்படின்ற விஷயம் எழும்போது அதற்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? கலியுகத்துல
பகவான் பாகவதமாக தன்னுடைய இலக்கிய அவதாரமாக ஒவ்வொரு வீட்லயும் இருக்கார். அப்ப என்ன அர்த்தம்? நமது வீடுகள்ல ஸ்ரீமத் பாகவதம் இருந்தால் பகவான் நம்மளோடு இருக்கின்றார். கலியுகத்தை பொறுத்த மட்டுக்கும் பகவான் வந்து 2 வடிவத்துல தான் இருக்கார். என்ன வடிவம்? ஒன்று பாகவதத்திலும் ஒன்றொன்று நாம ரூபத்திலும் இருக்கார். சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவருடைய சங்கம் நமக்கு கிடைப்பதனால் என்ன நடக்கும்? நமக்கு நாம தேவையில்லாத இந்த பௌதிக விஷயங்களிலிருந்து வெளியில வர முடியும் அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். சோ இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அவர் கடைசியா சிவபெருமான் உங்களுடைய கருணையின் காரணமாக நான் என்ன பண்றேன், தேவையில்லாத அவங்க இப்படி பேசுறாங்களே, இவங்க இப்படி பேசுறாங்களே, இவங்க இந்த மாதிரி அவதூற சொல்றாங்களே, அதெல்லாம் எனக்கு எந்த விதத்திலையும் பாதிக்கவில்லை. நாராயண பராசரவே குதஷ்ட ந பிப்யதி, நாராயணன் தான் எல்லாமே அப்படின்னு அவருக்கு அடிபணிந்தவனுக்கு என்ன என்னைக்கும் தேவையில்லாத சங்கடங்கள், தேவையில்லாத வருத்தங்கள் வரப்போவதில்லை. அப்ப அவன் எப்படி இருப்பான்? துல்லியார்த்த அபிதர்ஷினகா, எங்க போனாலும் அவன் என்ன பண்ணுவான்? ஒரே விதமா தான் இருப்பான். ஆடம்பரமா இருந்தாலும் சரி, வறுமையில் இருந்தாலும் சரி, நல்லது நடந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் சரி, சுகமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, அவன் எப்படி இருப்பான்? நாராயணர் பார்த்துப்பார், விஷ்ணு பார்த்துப்பார், கிருஷ்ணர் நம்மளை பார்த்துப்பார் எண்ணம் அவனுக்கு தோன்றும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப அருமையாக நமக்கு சிவபெருமான் முன்வைக்கின்றார். இப்ப அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த பிருகு முனிவர் இருக்கார் இல்லையா, பிருகு முனிவருடைய அவருடைய போற்றுதல் என்ன நடந்தது, அவர் எப்படி பகவானை போற்றார் அப்படின்ற விஷயத்த அடுத்து நம்ம பார்க்கலாம். அது வந்து அதே 4வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் 30வது ஸ்லோகம். இது உங்களுக்கு முன்னாடி இருக்கு. இப்ப பிருகுர்வாச்ச யன் மாயையா கஹனாய பிருதாத்ம போதா பிரம்மாதயஸ்தனுபிருதஸ்தமசி ஸ்வப்னதः நாத்மன் ஸ்ரிதம் தவ விதந்தி அதுனாபி தத்வம் சோயம் பிரசீதது பவான் பிரணதாத்ம பந்துஹு. அருமையா இவரும் அப்படித்தான் அருமையான வார்த்தைகளை முன்வைக்கின்றார். என்ன சொல்றார்? என் மாயையா, உங்களுடைய அந்த மாய சக்தி இருக்கு, அத வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ககனாய அப்ருதாத்மா, எந்த ஆத்மாக்களாலும் அதை தாண்டி வெளியில வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். அது எவ்வளவு பெரிய ஆசாமியா இருந்தாலும் சரி, அவனுக்கு வந்து உங்களுடைய இந்த மாய சக்தியிலிருந்து வெளியில வர்றது அப்படின்றது மிக மிக கடினம். அதுதானே கிருஷ்ணர் பகவத்கீதையை சொல்றாரு. என்ன சொல்றார்? என்ன அப்படின்னா, யாரு இந்த மாயிலிருந்து வெளியில வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் யார் ஒருத்தன் எனக்கு சரணடைஞ்சிட்டானோ அவன் வந்து மாய சக்தியிலிருந்து ரொம்ப எளிமையாக வெளியில வந்துருவான் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்றாருங்க. இதைத்தான் இன்னைக்கு இவரு சொல்றார். அடுத்து என்ன சொல்றார்? பிரம்மாதயஸ் தனுபிருதஸ் தமசி ஸ்வப்னதா. அருமையான வார்த்தை. பிரம்மாதயஸ், பிரம்மதேவர்ல இருந்து ஆரம்பிச்சு தனுபிருத்தா, தனுபிருத்தா என்ன அர்த்தம்? சின்ன சின்ன உயிர்வாளிகள், எறும்புகளா இருக்கட்டும், கிருமிகளா இருக்கட்டும், அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வைரஸா இருக்கட்டும், எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த உலகத்துக்குள்ள தமசி ஸ்வப்னதா, தமசி ஸ்வப்னதகான தமச குணத்துல தமசீமாம் ஜோதிர்கமய அப்படின்னு சாஸ்திரம் சொல்கின்றது. நாம என்ன பண்றோம்? இந்த இருள் சூழ்ந்த உலகத்திலிருந்து ஜோதிர்கமய வெளியில வரணும். ஆனா நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கோம்? தமசி ஸ்வப்னதா, ஸ்வப்னத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம், இருள்ல வாழ்ந்து கொண்டிருக்கோம். அழகான இருள்ல அருமையாக உறங்கி கொண்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்தை யார் சொல்றா? பிருகு முனிவர் சொல்றார். நாத்மன் ஸ்ருதம் தவ விதந்தி அதுனாபி தத்வம். ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க எல்லாரும் பாருங்களேன், ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டம். அவங்களுடைய உண்மையான சுயரூபத்துல சொரூபத்தை அவங்களால பாத்துக்க முடியல, உண்மையான நிலையை புரிஞ்சுக்க முடியல. அதனால பாவம் தமசி ஸ்வப்னதா, தமசிமாம் அதுல இருக்காங்களே அப்படின்னு வருத்தப்படுறார் அவர். அதனால கடைசி வார்த்தை என்ன சொல்றார்? சோயம் பிரசீதத்து பவான் பிரணதாத்ம பந்து. ஆனா யார் ஒருத்தன் உங்களுக்கு சரணடைஞ்சிட்டானோ, பிரசீதாத்து, யார் ஒருத்தன் உங்களுக்கு சரணடைஞ்சிட்டாரோ அவருக்கு நீங்க எப்படி ஆயிடுறீங்க? பந்துவா மாறிடுறீங்க. பந்துனா என்ன? மிக உற்ற நண்பனாக மாறி விடுகின்றீர்கள். அப்ப இதுல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பகவானை பற்றிய விஷயங்களை நாம வந்து தெரிந்து கொள்வதற்கு அல்லது பகவானிடம் நட்பை வளர்ப்பதற்கு என்ன வேணும்? அவரிடம் சரணாகதி அடைய வேண்டும். அதுதான் முக்கியம். சரணாகதி அடைவது என்பது ரொம்ப எளிமை, ரொம்ப கடினமும் கூட. நம்ம பின்னாடி பார்ப்போம். அதற்கு முன்னாடி மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ பிருகு முனிவர் கூறினார், எனது அன்பான பகவானே, மிக உயர்ந்த பிரம்மதேவன் தொடங்கி சாதாரண சிற்றெரும்பு வரை கடக்க முடியாத மாய சக்தியின் பாதிப்பின் கீழ் இருப்பதினால் அவர்கள் தமது உண்மையான நிலையை அறியாத இருக்கின்றனர். எல்லாருக்கும் பொருந்துமா இல்லையா? உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். என்ன பண்றோம்? நம்மளுடைய உண்மையான சக்தி என்ன, உண்மையான நிலை என்ன, என்ன நிலை என்றது நமக்கு யாருக்குமே புரியல. அதனால தானே இங்க வந்தோம்.
உண்மையிலே உங்களுக்கு எல்லாம் புரிந்தது, எனக்கெல்லாம் புரிந்தது அப்படின்னா இந்த பௌதிக உலகத்துக்குள்ளே வந்திருக்க மாட்டோமே. நம்ம பகவானுடைய வாசஸ்தலத்திலே இருந்திருப்போமே. இருளை விரும்பினோம், இருளை நாடினோம், இருளை நாம் போற்றுகின்றோம். அதனாலதான் இங்க இருக்கோம் நம்ம. அதை நம்ம உண்மையா புரிஞ்சுக்கணும். அதை அழகா சொல்றார். எல்லோரும் உடலியற் கருத்தினையே நம்புகின்றனர். உண்மை அதுதானே. உடல் சார்ந்த சிந்தனை மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. உடலை எப்படி பேணுவது, உடலை எப்படி பாதுகாப்பது, உடலை எப்படி அழகாக வைத்துக் கொள்வது, உடலை அடுத்தவர்களுக்கு எப்படி காண்பிப்பது, உடலை பார்த்து அடுத்தவர் நம்மளை எப்படி மதிப்பது, உடலை பார்த்து அடுத்தவர் நம்மளை எப்படி புகழ்வது, இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கோமே. ஆகையினால் அவர்கள் மாயையின் இருளில் வைக்கப்பட்டுள்ளனர். அப்படி வாழக்கூடிய நபர்கள் எப்போதும் இருளையே விரும்புவதனால், உடலை சார்ந்து வாழ்வதனால் அவர்களை தகுந்த இடத்திலே நீ வைத்திருக்கின்றாய் பகவானே அப்படின்னு அருமையாக சொல்கின்றார். அவர்கள் உண்மையில் ஒவ்வொரு உயிரிடத்திலும் எவ்வாறு நீர் பரமாத்மாவாக விளங்குகின்றீர் என்பதனையோ அல்லது உமது உண்மை நிலையினோ அறிய முடியாது இருக்கின்றனர். எப்படி முடியும்? நாம இருளை நாடி வந்துட்டோம். இருள் தான் நமக்கு விருப்பமா இருக்கு. அப்படியே இருட்டுல இருக்கலாமா? நம்ம போறோம், இன்னைக்கு சினிமா தியேட்டருக்கு போறோம். சினிமா தியேட்டர்ல என்ன நமக்கு அழகா இருக்கு? இருள் தான் அழகா இருக்கு. அதனாலதான் போறோம். கூட்டம் எக்கு தப்பா போகுது. எதுக்காக போறோம்? இருளை நாடி போகின்றோம். அப்ப இருள்ல இருக்கிறவன்கிட்ட போய் வெளிச்சம் எப்படி இருக்கும், வெளிச்சத்துல என்ன நமக்கு தெரியும், வெளிச்சத்துல உண்மையான நிலை என்ன, இதெல்லாம் சொன்னா புரிஞ்சுக்க முடியுமா? புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். ஆனால் நீர் ஒருவரே சரணடைந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் நண்பராகவும் பாதுகாவலராகவும் இருக்கின்றீர். உண்மை அதுதானே. சரணடைஞ்சாலும் சரி, சரணடையாட்டாலும் சரி, நமக்கு உற்ற பாதுகாவலர் யார்? அவர்தான். அகம்பீஜ பிரதப்பிதாக அப்படின்னு பகவத்கீதை சொல்றார். நான் தான் எல்லாருக்கும் தந்தை, நான் தான் எல்லாரையும் கொண்டு வந்தேன், நான் தான் எல்லாரையும் பாதுகாக்கின்றேன். நீங்க என்கிட்ட சரணடைஞ்சாலும் சரி, சரணடையாட்டாலும் சரி, அவர்தான் நமக்கு உற்ற நண்பர், பாதுகாவலர், எல்லாமே அவர்தான். ஆகையினால் எங்கள் மீது அன்பு கூர்ந்து நாங்கள் செய்த குற்றத்தினை மன்னித்து அருள்வீராக. அதுதான் அவர் பண்ணணும். நாம எல்லாரும் என்ன பண்றோம்? தெரிந்தோ தெரியாமலோ என்ன பண்ணிடுறோம்னா எக்கச்சக்கமான தவறுகளை செய்து விடுறோம் இல்லையா? தவறுன்னு தெரிஞ்சும் தவறு செய்கிறோம். சில நேரம் தவறுன்றது தெரியாமலும் தவறு செய்கின்றோம். பகவானுக்கு எதிரான தவறுகள், பகவானை நிந்திக்கும் தவறுகள், பகவானை நிந்திப்பவர்களுடைய சாகாசம் எல்லாமே தவறு தான், எல்லாமே பாவம் தான். அதை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நமக்கு தெரியாமலும் தெரிஞ்சோ பண்ணிடுறோம். அப்ப இது என்ன சொல்றாரு அவர்? இந்த மாதிரி தவறான ஒரு வழிபாட்டை நாம எப்படி பண்றோம் அப்படின்னா எல்லாரும் பண்றாங்க. பிரம்மதேவர் நீ தவறு பண்ணிட்டு அங்க இருக்கார், சிவபெருமான் அங்க தவறு பண்ணிட்டு நிக்கிறார், பிருகுமுனிவர் தவறு பண்ணிட்டு நிக்கிறார், இந்திரதேவன் தவறு பண்ணிட்டு அங்க நிக்கிறான். அப்ப நாம எந்த மாற்றம்? நாமெல்லாம் சின்ன சின்ன உயிர் வாழிகள், அப்படியே கடையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன எருமை போல உயிர் வாழக்கூடிய ஆட்கள் நம்ம எல்லாம். அப்ப நம்மளுடைய நிலையம் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய நிலையம் இருளை தேடி இருளை தேடி இருளை தேடி நாம் என்ன பண்ணிட்டோம்? பகவானை பற்றிய உண்மையான சிந்தனையை வளர்த்து கொள்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். இன்னைக்கு வந்திருக்கீங்க, நீங்க எல்லாரும் எதற்காக வந்திருக்கீங்க? உங்க வீட்டுக்குள்ள விளக்கு ஏத்த வந்திருக்கீங்க. என்ன விளக்கு? ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற விளக்கு. பாகவதம் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா விதமான இருளையும் போக்கும். வீட்லயும் சரி, நம்ம வாழ்க்கையிலும் சரி, நமது நண்பர்களும் உறவினர்கள் எல்லாருக்கும் போக்கும். அப்ப அதைத்தான் இங்க பண்றோம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா யாரா இருந்தாலும் சரி இந்த உடல் சார்ந்த சிந்தனையிலிருந்து வெளியில வரணும். அதுதான் மிகச்சிறந்த இருள், மிகப்பெரிய இருள். அந்த இருள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன உபயோகமா இருக்கு? பாகவதம் உபயோகமா இருக்கு. அதைத்தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப யார் ஒருத்தன் முட்டாளா இருக்கானோ அவனால் இந்த விஷயத்துல தானாக வெளியில வர முடியாது இல்லையா? தானாக வெளியில வர முடியாது. அதுதான் பகவத்கீதை கிருஷ்ணர் சொன்னார். முதல்ல சொன்னேன் இல்லையா? யாரால தானால வெளியில வரவே முடியாது. உதாரணத்துக்கு ஒரு புதைக்குழியில ஒருத்தன் விழுந்துட்டான். புதைக்குழியில விழுந்த ஒருத்தனுக்கு என்ன ஆகும்? புதைக்குழியில விழுந்த ஒருத்தன் என்ன ஆகும் அப்படின்னா அவனுடைய சொந்த ஒரு சக்தியினால் அல்ல சொந்த முயற்சியினால வெளியில வர முடியுமா? வெளியில வர முடியாது. இந்த காலை எடுத்து மேல வச்சான் அப்படின்னா அந்த கால் திருப்பி உள்ள இழுக்கும், அந்த காலத்துக்கு மேல வச்சா அப்படின்னா இந்த கால் திருப்பி இழுக்கும். இப்படியே இழுத்து 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 நமக்கு என்ன பண்ணணும்? அப்படியே மேல வரைக்கும் வந்துடும். அப்ப இதே மாதிரிதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். இது வேண்டும், அது வேண்டும், வீடு வேண்டும், வாசல் வேண்டும், நண்பர்கள் வேண்டும், பெரிய பங்களா வேணும், பெரிய கார் வேணும், பெரிய பதவி வேணும், பெரிய புகழ் வேணும், பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், எல்லாம் வேணும் 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 உட்கார்ந்துருக்கோம். அப்ப என்ன ஆகுது? மேலும் 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 நம்ம என்ன பண்றோம்? இருள், இன்னொரு இருள், இன்னொரு இருள், இன்னொரு இருள் அப்படின்னு இந்த உலகத்தை பார்த்து இன்னும் நான் வாழணுமே, நிறைய வாழலாமே, அதற்குள்ள என்ன கிளம்பணும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? நமக்கு மேல ஒரு போர்வைகளை போர்த்தி கொண்டே வரும். அப்ப போர்த்தியது நம்ம. சரி, நம்மளே எடுத்துடலாமே, எடுக்க முடியாது.
அது என்ன பண்ணுது? நம்மள மிகப்பெரிய ஒரு கயிற்றாக மாறிடுது. அப்படியே ஒரு முடிச்சு 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 முடிச்ச போட்டாச்சு. நம்மளால அவிழ்க்க முடியாது. அதற்கு தான் என்ன பண்றோம்? பகவான்ட்ட, பகவானே நீங்க தான் என்னுடைய முடிச்சு அவிழ்க்கணும். அதற்கு அவர் என்ன பண்றார்? தன்னுடைய சகாக்களை அனுப்புறார், பிரதிநிதிகள் அனுப்புறார், உற்ற பக்தர்கள் அனுப்புறார். நாம அவர்களுக்கு மரியாதை கொடுத்தோம், அவர்களுக்கு அடிபணிந்தோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? நாம அந்த கயிற்றை எடுக்க முடியும். அதைத்தான் கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றார், சுகிருதம் சர்வபூதானாம், எல்லா உயிர்வாழிகளுக்கும் உற்ற நண்பன் நான் தான். ஏன்? அவர் தான் அந்த முடிச்சு அவுக்குறார். வேற யாராலையும் அவுக்க முடியாது. சிவபெருமானால் அவுக்க முடியாது, பிரம்மதேவரால் அவுக்க முடியாது, கணேசரால் அவுக்க முடியாது, பார்வதியால் அவுக்க முடியாது, துர்கையால் அவுக்க முடியாது. யார் அவுக்க முடியும்? அதற்கு பேர், அதுக்கு தான் அவருக்கு பேரு முகுந்தா. முகுந்தான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? முகுந்தா. நம்மளை இந்த பௌதிக உலகத்திலிருந்து ஆன்மீக உலகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு அப்ரூவிங் அத்தாரிட்டி யாரு? முகுந்தர் ஒருத்தர் தான், வேற யாரும் கிடையாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அதே விஷயம் சுகிருத்தம் சர்வபூதானாம்னு சொல்லிட்டார். அப்ப எல்லாற்றுக்கும் ஒன்னா தான் இருக்காரு அவர் இல்ல. அடுத்த வரி என்ன சொல்றார்? பக்தோஸ்மி பிரியோஸ்மி. நான் என்ன பண்றேன்? பக்தர்களையும் நான் ரொம்ப, எனக்கு பக்தனா மாறிட்டீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் பிரியமானவர்களா மாறி விடுவீர்கள். எல்லா உயிர் வாழிகளும் உற்ற நண்பன் நான் தான். ஆனால் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகணும், எனக்கு உற்ற நண்பனா மாறணும் அப்படின்னா என்னுடைய பக்தனாக மாறுங்கள். நான் உங்களை எப்படி பண்ணிப்பேன்? என்னுடைய கண் இமை போல பார்த்துக் கொள்வேன் அப்படின்ற விஷயத்தை முன்வைக்கின்றார் அவர். அப்ப என்ன அப்படின்னா, ஒரு பந்தப்பட்ட ஆத்மா பந்தத்திலிருந்து வெளியில வரணும், இருள்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா அதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி என்ன? பகவானிடம் சரணடைவது மட்டும்தான். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ, மாம் ஏகம் சரணம் ரஜ, அவர்கிட்ட மட்டும்தான் சரணடைவோம். அவர்தான் நம்மளை காப்பாற்ற வல்லம் மிக்கவர் அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம். அடுத்த ஸ்லோகம் என்ன வருது அப்படின்னா, பிரம்மதேவர் புகழ்றார். பிரம்மதேவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களை பற்றிய ஞானத்தை தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய கருணை இல்லாமல் தெரிந்து கொள்ள முடியாது. உண்மை அதுதானே. பகவானை பற்றிய விஷயத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா பகவானுடைய கருணை இல்லாமல் புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் இன்னைக்கு என்னாச்சு, நிறைய நாஸ்திகள் இருக்காங்க. நிறைய நாஸ்திக மக்கள் இருப்பதற்கு காரணம் என்ன? அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, பகவானை கண்ணுல காட்டு, அப்ப நான் ஏத்துக்கிறேன், இல்லைன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? உங்க கடவுள்ன்றவர் உங்க கோயில்ல வெறும் சிலையா இருக்காரு, வெறும் சிலையை பார்த்து நீங்க எல்லாம் கும்பிட்டு கொண்டிருக்கீங்களே, சிலையை பார்த்து நான் நம்ப முடியுமா? ஒரு கல்லை பார்த்து நான் நம்பணுமா அவர் தான் பகவானா அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, பகவானினுடைய விக்கிரகங்களுக்கும் சிலையாக பார்க்கக்கூடிய, கல்லாக பார்க்கக்கூடிய மூடனுக்கு என்ன புரியாதுன்னா, பகவானை பற்றிய ஞானம் இல்லை, பகவானை பற்றிய விஷயத்தை கேட்பதற்கு ஆர்வம் இல்லை. அப்ப எப்படி பகவான் அவனுக்கு கொடுப்பார்? பகவத்கீதை சொல்றார், மூடோயம் நாபி ஜானாதி. யார் ஒருத்தன் மூடனா இருக்கானோ அவனுக்கு போய் நான் என்னுடைய விஷயத்தை சொல்லி என்னுடைய நேரத்தை நானே வீணடிக்கணும்? மூடோயம் நாபி ஜானாதி. அவங்களால தெரிஞ்சுக்கவே முடியாது என்னைய. நீங்க எதான பாக்குறோம். அவங்க என்ன விருப்பப்படுறாங்க அப்படின்னா, இருளை விரும்புகின்றனர். அவங்கள்ட்ட போய் டார்ச் அடிச்சு, சார் டார்ச் அடிக்கிறோம் சார், பாருங்க பாருங்க பாருங்க, வெளிச்சத்துக்கு வாங்க, வர முடியாது. இதுதான் முக்கியமான விஷயம். உணர்வுகளை திருத்த வேண்டும். உணர்வுகளை எப்படி திருத்த முடியும்? நல்ல சத்சங்கங்கள், பாகவதம் போன்ற விஷயங்களை படிப்பது, பக்தருடைய சங்கம், அதன் மூலியமா தான் பகவானுடைய விஷயங்களை, ஞானத்தை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்றத அடுத்த ஸ்லோகத்துல பிரம்மதேவர் சொல்றார் அவர். அப்ப நம்மளுடைய உணர்ச்சி, நம்மளுடைய புலன்களால பகவானை பற்றி தெரிந்து கொள்ளவே முடியாது இல்லையா? புலன்களால பகவானை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நல்ல ஒரு டெலஸ்கோப் இருக்கு, மைக்ரோஸ்கோப் இருக்கு, அந்த ஸ்கோப் இருக்கு, இந்த ஸ்கோப் இருக்கு, பெரிய பெரிய லெபார்டரி இருக்கு, நிறைய பணங்களை செலவழிச்சு வச்சிருக்கோம், மிகப்பெரிய விஷயங்களை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றோம், அந்த விண்கலத்துக்கு அனுப்புறோம், இந்த விண்கலத்துக்கு அனுப்புறோம். பகவானினுடைய காலில் இருக்கக்கூடிய தூசியை கூட பார்க்க முடியாது. சாஸ்திரம் என்ன சொல்றது? பந்தாஸ்து கோட்டி சதவத்சர சம்பிரகம்யோ வாயோரதாபி மனசோ முனிபுங்கவானா. எவ்வளவு முனிகள் வாயோர், அந்த மனசு எவ்வளவு வேகத்தை போகுமோ அவ்வளவு வேகத்தை போய் பார்த்துட்டாங்களாம். எவ்வளவு கோடிக்கணக்கான வருஷங்களா போய் பார்த்துட்டாங்க. பகவானினுடைய கால் இருக்கக்கூடிய தூசியை கூட அவங்களால பார்க்க முடியல. பந்தாஸ்து கோட்டி ஷடவத்சரம், நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷங்கள் போய் பார்த்தாச்சு, பகவானை பற்றி புரிஞ்சுக்க முடியல. அப்ப பகவானை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பகவானிடம் சரணடைந்தால் மட்டுமே தான் புரிஞ்சுக்க முடியும். ஏன்? என்ன காரணம்? ஏன்னா பகவான் இந்த பௌதிகத்திற்கு அப்பாற்பட்டவர். பௌதிகத்திற்கு அப்பாற்பட்டவர்கிட்ட போய் நான் உங்களை பார்க்கணும் எப்படி பார்க்க முடியும்? சங்கராச்சாரியரே சொல்றாரு, என்ன சொல்றாரு? நாராயணோ பரோ அவ்யக்தா இல்லையா? நாராயணோ பரோ அவ்யக்தாம். அவர் என்ன பண்றார்? இந்த இருக்கக்கூடிய விஷயத்திற்கு வெளியில இருக்கக்கூடியவர் அவர். அடுத்த வரி என்ன சொல்றார் அவர்?
அண்டம் அவ்யக்த சம்பவம். அண்டம் அவ்யக்த சம்பவம்னா என்ன? இந்த அண்டம், அண்டம்னா நம்ம முட்டைன்னு சொல்ல முடியாது, அது அண்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நாம இருக்கக்கூடிய இந்த பௌதிக உலகம்ன்றது ஒரு முட்டையை போல அண்டமா இருக்கு, இருளா இருக்கு. அதற்கு அண்டம் அவ்யக்த சம்பவம். அவர் என்ன பண்றார்? இந்த முட்டைகளுக்கு இந்த இருளை போன்ற அந்த பௌதிகத்திற்கு அப்பாற்பட்டு விளங்குகின்றார் அவர். நாராயணோ பரவ அவ்யக்தா. அவரை போய் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த உதாரணத்துக்கு வச்சுப்போமே, இந்த அறை இருக்கு. இந்த அறைக்கு பயன்படுத்தக்கூடிய உதாரணத்துக்கு நீங்க எல்லாம் போயிருப்பீங்க. தியேட்டர்ல சில நேரம் 3D படங்கள் ஓட்டுவாங்க. 3D படங்கள் ஓட்டும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 3D கண்ணாடி நமக்கு கொடுப்பாங்க. இப்ப இந்த 3D கண்ணாடியை போட்டுக்கொண்டு நாம என்ன பண்ண முடியும்? அந்த 1 மணி நேரம், அந்த 2 மணி நேரம் அந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியும். அதே கண்ணாடிய வெளியில கொண்டு வந்தோம் அப்படின்னா எல்லாமே மங்களா தெரியும். யாரும் இடித்துக் கொள்வோம், கீழே விழுந்துருவோம். நம்ம வந்து சரியான காயங்கள் கூட ஏற்படலாம். அப்ப அந்த அறைக்குள்ள உபயோகிக்கக்கூடிய அந்த ஒரு கருவிக்கு பேர் தான் அந்த கண்ணாடி. இந்த பௌதிக உலகத்துக்குள்ள நம்ம உபயோகிக்கக்கூடிய ஐம்புலன்கள் தான் இந்த புலன்கள். நம்மளுடைய புலன்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுவும் குறைபாடான புலன்கள் தான். 100 அடி பார்க்க முடியும் கண்ணால, 100 அடியை சுவாசிக்க முடியும் இந்த இதால, 100 அடியை கேட்க முடியும் இந்த காதுகளால. நான் பேசக்கூடிய வார்த்தைகள் நீங்க எல்லாம் பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கீங்க, நேர்ல இருந்தா கூட கேட்க முடியாது. தோலுடைய சக்தியும் அதே மாதிரிதான். அப்ப நம்மளுடைய புலன்களுடைய எல்லாமே எல்லையுடன் இருக்கக்கூடிய புலன்கள். 100 அடியை கூட நம்மளால பார்க்க முடியல. அதுவும் வெளிச்சம் போச்சு, இந்த லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, லைட் எரியல அப்படின்னா நீங்க எல்லாம் பார்க்கவே முடியாது. நீங்க இப்ப கரண்ட் போச்சுன்னா பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப நாராயணோ பரவ அவ்யக்தாத். அவரை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், பக்தியாமாம் அபிஜானாதி. பக்தன் ஒருத்தன் தான் என்னை புரிஞ்சுப்பான். பக்தனுக்கு தான் அந்த அருளை கொடுக்கிறேன். பக்தன் அல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவஜானாந்தி மாமூடா மானுஷிம் தனு மாஷிதம். எல்லாம் முட்டாள்களாக இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பார்க்கறாங்க? என்னையும் ஒரு மனுஷனா பார்க்கிறாங்க. அதுதான் நடந்தது. அவர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். யோசிச்சு பாருங்களேன். எல்லா விதமான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் கிருஷ்ணரை பார்த்தாங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடி. வாசுதேவரா வரும்போது, வசுதேவர் மற்றும் தேவகிக்கு மகனாக வரும்போது, துரியோதன் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறான். துரியோதனுக்கு அவர் ஒரு மனிதனா தெரிகிறார். அர்ஜுனனுக்கு பரம்பொருளாக தெரிகிறார். அதே நபர் தான். ஒருத்தனுக்கு மனுஷனா தெரிகிறார், இன்னொருத்தனுக்கு பரம்பொருளா தெரிகிறார். மூடோயம் நாபி ஜானாதி. என்ன பண்ண? அவஜானந்தி மா மூடா மானுஷிம் தனு மாஷதம். முட்டாள்கள் எப்பொழுதும் என்னை மனித ரூபத்தில் இருப்பதனால் மனிதனாகவே பார்க்கின்றனர். அவர்கள்ட்ட போய் இவர் தான் பரம்பொருள், இவரை பார்க்கணும், இவரிடம் சரணடையணும், இவரை பற்றிய விஷயங்களை கேட்கணும். அவஜானந்தி. எல்லாம் மூடனா இருக்கானே, எப்படி கேட்க முடியும்? கேட்க முடியாது. அதனால பகவானுக்கு எதிரான காழ்ப்புணர்ச்சி உள்ளவர்கள் அவர்கள். எப்படி அவர் தான் எல்லாத்துக்கும் நானும் ஆகலாமே. இன்னைக்கு என்ன பண்றாங்க நிறைய மக்கள்? நானும் பகவானாக மாற முடியும். அதான பெரிய இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு இந்து மதம்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் எப்படி சொல்லி கொடுக்குது நமக்கு? நாம இந்த வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டோம், நாம ஒரு சிறந்த ஒரு ஞானம் பெற்றுட்டோம் அப்படின்னா இந்த வாழ்க்கையை முடிந்த உடனே நானும் நானும் கடவுளாக மாற முடியும். மாற முடியுமா? நாமும் கடவுளாக மாற முடியுமா? மாறவே முடியாது. பகவானை பற்றி பகவான் மாதிரி நம்மளால செயல்களை செய்ய முடியுமா? நான் உங்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். என்னாச்சு? இதே விஷயத்த நிறைய பேர் பண்ணாங்க. பகவான் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வரும்போது என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு லீலையை செஞ்சார். என்ன லீலை? இதுதான் அந்த லீலை. என்ன அப்படின்னா, கோவர்தன மலையை தன்னுடைய கைகளில் உயர்த்தி காமிச்சார். கோவர்தன மலையை கைகளில் உயர்த்தி காமிக்கும் போது என்ன நடந்தது? எப்படிப்பா முடியும்? இதெல்லாம் சும்மா நீங்க எல்லாம் கட்டுக்கதைகளை சொல்றீங்களே அப்படின்ற விஷயத்த முன் வச்சாங்க. பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரஜவாசிகளுக்கும் இந்திரனுடைய கடும் கோபத்திலிருந்து மழை புளிய செய்தான். அந்த மழையை பாதுகாக்கிறார் அவர். தன்னுடைய இடது கையில சுண்டு வரலால 22 மைல்கள் தூரம் உள்ள அந்த கோவர்தன மலையை தூக்கி நிப்பாட்டார் அவர். அப்ப இது யாரால? உங்களால முடியுமா? என்னால முடியுமா? என்ன ஒரு சின்ன ஒரு போனை கூட நம்மளால இடது கையால சுண்டு வரல தூக்கி நிப்பாட்ட முடியாது. 150 கிராம் இருக்கு உங்களுடைய போன், செல்போன், அதை கூட உங்களால நிப்பாட்ட முடியாது. 22 மைல்கள் பல ஆயிரக்கணக்கான டன்கள் எடை உள்ளதை கையில தூக்கி வைக்கிறார். எப்படி முடியும்? உடனே என்ன சொல்றோம் நம்ம? அவஜானந்தி மாமூடா. அவன் என்ன சொல்றான் உடனே? இதெல்லாம் சாத்தியமே இல்லை சார், இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? கட்டுக்கதைகள் இதெல்லாம் அப்படின்னு சொல்றான். இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நாம நடக்கக்கூடிய விஷயங்கள் நடந்ததா நடக்கலையா அப்படின்ற விஷயத்திற்கு நாம போக வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப வியாசதேவர் இருக்கார், நாரத முனிவர் இருக்கார், பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் இதை பார்த்தாங்க, அவங்களால தரிசிக்க முடிஞ்சது.
பகவானை பார்க்க முடிஞ்சது. அவங்க நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கோவர்தன லீலை நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. முட்டாள்தனமா வாழக்கூடிய இந்த விஞ்ஞானி என்ன சொல்றான்? அதெல்லாம் நடக்கலன்னு சொல்றான். யார நம்புவோம்? சக்தியிலும் சரி, ஞானத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, நெறிமுறையாக வாழக்கூடிய ஒரு பகவானுடைய பக்தரை நம்புவோமா? அல்லது அபக்தஸ்ய குதோ மகத் குணா, அபக்தனா வாழ்றவனுக்கு என்ன நல்ல குணங்கள் இருக்க முடியும்? அபக்தஸ்ய குதோ மகத் குணா, எந்த ஒரு நல்ல குணங்களும் இருக்க முடியாது. அவன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய பெருமை, தன்னுடைய காழ்ப்புணர்ச்சி, தன்னுடைய சிந்தனைக்காக என்ன பண்ணுவான்? இதெல்லாம் பொய்யுமா. இதுதான் உண்மை. அப்ப நாம என்ன பண்றோம்? பகவானை தர்க்கம் செய்து வாதிட்டு பகவானுடைய விஷயங்களை நம்ம நேர்மறையாக புரிந்து கொள்ளணும்னு நினைச்சோம் அப்படின்னா புரிந்து கொள்ளவே முடியாது. நாம் அப்ப எப்படி இருக்கோம்? இருள் சூழ்ந்த ஒரு மிருகத்தனமான உணர்வுடன் வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு அர்த்தம். பகவானை பற்றிய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா பகவான்கிட்ட சரணடைஞ்சா அவர் ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதா, தானா காட்டுவார், நமக்கு வெளிப்படையாக்குவார், நாமளை நமக்கு உள்ள விஷயத்தை புரிந்து கொள்ள வழிவகுப்பார் அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம். இப்ப அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்த ஒரு ஸ்லோகத்தை பார்ப்போம். சித்தர்கள், அங்க இருக்கக்கூடிய சித்தர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பகவானை புகழ்றாங்க. அவங்க எப்படி புகழ்ந்தாங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கலாம். இப்ப சித்தா உச்சு அப்படின்னு ஆரம்பிக்குது இந்த ஸ்லோகம். 4வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் 35வது ஸ்லோகம். சித்தா உச்சு அயம் த்வத் கதா மிருஷ்ட பீயூஷ நத்யாம் மனோவாரணக கிளேஷ தாவாக்னி தப்தஹ த்ரிஷார்த்தோ வவாதக் ந சம்சார தாவம் ந நிஷ்கிராமத்தி பிரம்ம சம்பவனம் நக. அருமையான ஸ்லோகம். ஸ்லோகம் நான் எடுத்ததுக்கான முக்கிய காரணமே இதுல நல்ல ஒரு ஊமை கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன ஊமைனா, அயம் த்வத் கதா மிருஷ்ட பீயூஷ நத்யம். என்ன அப்படின்னா, உங்களுடைய அயம் த்வத் கதா, உங்களுடைய கதை அந்த அமிர்தம் போல இருக்கக்கூடிய கதை, அந்த கதையை பருகிறது, குடிப்பது, நுகர்வது அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னா, நத்யம் மனோவாரணக கிளேஷ தாவாக்னி தக்தகா. பெரிய நதி இருக்கு காட்டுல, அந்த காட்டுல நதியில என்ன பண்ணுது அப்படின்னா, காட்டு தீ ஏற்பட்ட உடனே பெரிய பெரிய யானைகள் போய் நதியில போய் குளிக்க போகுது. எதற்காக? அந்த காட்டு தீயில இருக்கிற உஷ்ணத்தை குறைப்பதற்காக. எப்படி இருக்குன்னா, த்ரிஷார்த்தோ அவாதோ ந சம்சார தாவம். அப்படியே தாகத்தின் காரணமாக எரிபட்டு அப்படியே என்ன பண்றாங்கன்னா, அந்த யானைகள்லாம் போய் அந்த ஆற்றுக்குள்ள போய் குதிக்கிறாங்க. ஆற்றுக்குள்ள குதிச்ச உடனே அவங்க என்ன பண்றாங்க? ந சம்சார தாவம். உள்ள விழுந்ததுக்கு அப்புறம் அந்த காட்டு தீயினுடைய தாக்கம் அவங்களுக்கு வரவே வரப்போறது இல்லை. அதே போல ந நிஷ்கிரமதி பிரம்ம சம்பவனம் நக. நாங்க உங்களுடைய கதாமிருதத்தை பருக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு இந்த சம்சார தாவாக்னி, சம்சார தாவாக்னின்னா என்ன? இந்த சம்சாரம் கொடுக்கக்கூடிய அக்னி போல துக்கம் இருக்கு இல்லையா, அந்த துக்கத்தை பற்றி நாம யோசிக்க போவதில்லை. இப்ப அழகான சொற்கள் இது. இதனுடைய மொழிபெயர்ப்பை பார்த்து நான் அடுத்து பேசுறேன். மொழிபெயர்ப்பு என்ன சொல்றது அப்படின்னா, சித்தர்கள் பிரார்த்தித்தனர். காட்டு தீயில் சிக்கிக்கொண்ட யானை அதிலிருந்து தப்பி ஆற்று நீரில் இறங்கியவுடன் எவ்வாறு தனது துன்பத்தை மறக்கின்றனதோ அது போன்று, ஓ பகவானே, எமது மனங்களும் எப்பொழுதும் உமது உன்னதமான லீலைகள் என்னும் அமிர்த ஆற்றில் இணைந்திருப்பதனால், பூரணமான பிரம்மத்துடன் இணைவதனால் கிடைக்கும் இன்பம் எந்த விதத்திலும் ஒப்பாக இருக்க முடியாது. அந்த இன்பத்தினை விட்டு பிரிய அவையும் நினைப்பதில்லை. நாம எப்பொழுதும் அந்த பகவானினுடைய அந்த தவ கதாமிருத்தம், அந்த இதுல வருது இல்லையா, கோபிகள் பார் தவ கதாமிருத்தம் கிருஷ்ணான் பாடுறாங்க. அவருடைய கதாமிருத்தம் அது. அந்த கதாமிருத்தத்தை பருகிறதுக்கு நாமெல்லாம் ஆர்வமா இருக்கும். அப்ப நம்ம அந்த கதாமிருத்தத்தை பருகும் போது என்ன ஆகுது? நமக்கு இந்த சம்சார தாவாக்னி, தேவையில்லாத சம்சாரம் பற்றிய சிந்தனைகள், சம்சாரம் கொடுக்கக்கூடிய தீமைகள், சம்சாரை பற்றிய ஒரு கொடுமையான விஷயம், நாளைக்கு இதை பண்ணணுமே, அந்த செயல் நான் பண்ணணுமே, எனக்கு கடன்காரன் வருவானே, அவர் திட்ட போறாரு, ஆபீஸ்ல வேலை செய்யலையே, இந்த நினைப்பு எல்லாம் வந்ததா? இப்ப எல்லாம் நீங்க இருக்கீங்க, ஒரு 50 நிமிஷம் ப்ரோக்ராம் போயிருக்கு. யாராவது யோசிச்சீங்களா? நாளைக்கு நம்ம கடன் கொடுக்கணுமே, நாளைக்கு எனக்கு பணம் எப்படி வரும், நாளைக்கு அந்த விஷயம் நடக்கணுமே. பகவானிடம் வந்தால் தேவையில்லாத பௌதிக சம்சார தாவாக்னி நம்மளை தாக்காது. இதுதான் சித்தர்கள் சொல்லக்கூடிய விஷயம். சோ என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய மனசுக்குள்ள எப்பொழுதும் தேவையில்லாத சஞ்சலங்கள் இருக்கு. சஞ்சலம் ஹி மனா கிருஷ்ணா, கிருஷ்ணா அர்ஜுனன் சொல்றான், சஞ்சலம் ஹி மனா கிருஷ்ணா, என் மனசுக்குள்ள சஞ்சலமா தான் இருக்கு எப்போதும், வேற எதுவுமே இல்லை. அப்ப இந்த காட்டு தீயை போல வாழக்கூடிய இந்த பௌதிக வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதுல இருந்து வரக்கூடிய தாகம், அதுல இருந்து வரக்கூடிய துன்பங்கள், அதுல இருந்து வெளில வர்றதுக்கு நாம எதுல குதிக்கணும்? இந்த ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்லக்கூடிய அமிர்தத்துல நீங்க எல்லாரும் குதிக்கணும்.
அதற்கான வழிபோக்குறோம் நம்ம எல்லாரும். அப்ப இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப கேள்வி என்ன? இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி அதுதான். என்ன கேள்வி? அப்ப கிருஷ்ண பக்தியில நம்ம இறங்குறோம், கிருஷ்ணரை பற்றி கேட்கிறோம், கிருஷ்ணனுடைய சேவையில ஈடுபடுறோம், கிருஷ்ணரை பற்றி எல்லா சிந்தனைகளும் ஈடுபட்டு கொண்டிருக்கோம். அப்ப இது புண்ணியம் தரும் செய்யலாம். இதுதான் அடுத்த கேள்வி வரும். புண்ணியத்துக்காக பண்றோமா நம்ம? அப்ப இந்த அக்னி குறைக்கிறதுக்காக போனோம், புண்ணியத்துக்காக தேடுறோமா? இல்ல. என்ன காரணம் அப்படின்னா, புண்ணியம் பாவம்ன்றது நம்மளுடைய முந்தைய விஷயத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணம் என்ன சொல்றேன் அப்படின்னா, புண்ணியம் செய்த மிக உயர்ந்த ஒரு செல்வந்தன் இருக்கான், பாவம் செய்த மிக ரோட்ல வாழக்கூடிய ஒரு மனிதன் இருக்கான். 2 பேருக்குமே இந்த சம்சார தாவாக்னி தாக்கம் செய்யுது. நல்ல உதாரணம் இன்னைக்கு கொரோனா வைரஸ் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனையும் தாக்குது, ரோட்ல வாழக்கூடிய நபரையும் தாக்குது. அப்ப 2 நபர்களும் சம்சார தாவாக்னி என்னும் சொல்லக்கூடிய தீயின் தாக்கத்தினால் அவதிப்படுகின்றனர். அப்ப இதுல இருந்து வெளியில வருவது பாவங்கள் புண்ணியங்கள்னு நம்ம பிரித்து பார்க்க முடியாது. என்ன பண்ணணும்? பகவானிடம் சரணடைவதே நமது வாழ்க்கையினுடைய மிக உயர்ந்த உத்தமமான நிலை அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதுதான் எல்லா விதமான வேத சாஸ்திரங்களும் சொல்லிக் கொள்கின்றன இல்லையா? சாஸ்திரம் என்ன சொல்லுகின்றது அப்படின்னா, பகவத் பக்தி ஹீனஸ்ய ஜாத சாஸ்திரம் ஜப தபகா. நாம என்ன ஜபங்கள் செய்தாலும் பரவாயில்ல, தபங்கள் செய்தாலும் பரவாயில்ல, பகவத் பக்தி ஹீனஸ்ய, பகவத் பக்தி நமக்கு கிடைக்கல, பகவத் பக்தி பண்றதுக்கு ஆர்வம் இல்ல, பகவத் பக்தி ஹீனஸ்ய ஜாதிஹி, நாம பெரிய ஜாதியில பிறந்தாச்சு, நல்ல ஒரு பிறப்பு எடுத்தாச்சு, சாஸ்திரம் ஜபஸ்தபக, சாஸ்திரம் படிச்சாச்சு, ஜபங்கள் பண்ணியாச்சு, தபங்கள் பண்ணியாச்சு, எல்லாம் புண்ணியகரமான செயல்கள், கரெக்டா இல்லையா? ஆனால் என்ன இல்ல? பகவத் பக்தி ஹீனஸ்ய, ஹீனஸ்யனா இல்லன்னு அர்த்தம். அப்ப என்ன இருக்கு? அப்ராணஸ்ய தேகஸ்ய. அது எதற்கு சமம்? அப்ராணஸ்ய தேகஸ்ய. இந்த தேகத்துல பிராணம்னு ஒண்ணு இருக்கு, அதனாலதான் நான் பேசிக் கொண்டிருக்கேன். பிராணம்னு ஒண்ணு இருக்கு, அதனாலதான் நீங்க கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அப்ப அப்ராணஸ்ய தேகஸ்ய, அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு பிராணமே இல்லை அப்படின்னு என்ன இருப்போம்? சவமாக மாறிடுவோம், இறந்த உடலா இருப்போம். அப்ப அப்ராணஸ்ய தேகஸ்ய மந்தனா லோகரஞ்சனம். அருமையான வார்த்தை. சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நாம ஆழ்ந்து படிக்கணும். என்ன சொல்றாரு? மந்தனம் லோகரஞ்சனம். மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு இறந்த உடலுக்கு போய் மாலை போடுறாங்க, அந்த அழகுபடுத்துறாங்க. அவரும் இறந்து போயாச்சு, அது எரிக்க வேண்டிய, புதைக்க வேண்டிய, அழிக்க வேண்டிய உடல் அது. அந்த சவத்துக்கு என்ன பண்றோம்? மாலைகள் இடுறோம், சந்தனம் தெளிக்கிறோம், திரவியங்களை வைக்கிறோம், ஊதுபத்தி கொளுத்துறோம். எதற்காக பண்றோம்? அந்த உடலுக்கு எல்லாம் பண்ணி கொண்டிருக்கோம். அதே மாதிரி தான் நாம பகவத் பக்தி ஹீனஸ்ய ஜபக தபக சாஸ்திரம் எல்லாம் ஜாதிகி எல்லாம் என்ன பண்றது அப்படின்னா, பகவத் பக்தி இல்லை அப்படின்னா ஒரு இறந்த உடலுக்கு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களை போலதான் நாமும் இருப்போம் அப்படின்ற விஷயத்த சாஸ்திரம் நமக்கு மிக மிக தெளிவாக சொல்லுகின்றது. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஒரு புண்ணியத்திற்காகவோ பாவத்திற்காகவோ பகவத் பக்தி பண்றதுக்கு நம்ம வரல. பகவத் பக்தி எதற்காக வந்திருக்கோம்? பகவானை பாற்று, ஓ பகவானே நீ பகவான், அதனால உனக்கு நான் பக்தி பண்றேன்றது இல்லை. பகவான் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக, பகவானினுடைய பிரேமையின் காரணமாக, பகவானினுடைய அன்பு பரிமாற்றத்தை பெறுவதற்காக நம்ம என்ன பண்றோம்? பகவத் பக்தி பண்றோம். அதுதான் முக்கியம். அப்ப என்ன பண்றோம்? பகவத் பக்தி ஹீனஸ்ய, அது இல்ல அப்படின்னா மந்தனம் லோகரஞ்சனம். மக்களை போல சவ உடலுக்கு நாம் செய்யக்கூடிய ஆடம்பர அலங்காரங்களை போல நமது வாழ்க்கையும் மாறிவிடும் அப்படின்ற விஷயத்த ஹரிபக்தி போதையா சொல்லுகின்றது. அப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நாம பகவானை பார்த்தாலும் சரி, உணர்ந்தாலும் சரி, உணராட்டாலும் சரி, என்ன பண்ணணும்? பகவானுக்கு சரணடையும் மனோபாவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்றும் அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம். அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா 38வது ஸ்லோகம். அது 38வது ஸ்லோகத்துல யோகேஸ்வரர்கள், யோகிகள் இருக்காங்க இல்லையா, அங்க இருந்த யோகிகள் எல்லாம் பகவானை எப்படி பாராட்டுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்ப்போம். அவன் எப்படி பாராட்டுறாங்க அப்படின்னா, யோகேஸ்வர உச்சுகு அப்படின்னு ஆரம்பிக்குது இந்த 38வது ஸ்லோகம். யோகேஸ்வர உச்சுகு பிரேயா நதேன்யோ அசி அமுதஸ்த்வயி பிரபு விஸ்வாத்மானிகேஷு ந பிருத்தக்யாத்மனஹ அதாபி பக்தேஷா தயோபதாத்புதம் அனன்ய விருத்தியா அனகேன வத்சலஹ. ஆர்மியான வார்த்தை. பிரேயா நதே அஸ்துமே. பிரேயான்னா என்ன அர்த்தம்? உன்னை தவிர பிரியமானவன் இந்த உலகத்துல யாருமே இல்லை. ந அந்யதோ, யாருமே இல்லை. அமுதஸ்த்வயி பிரபு, உங்களை போல எங்களுக்கு எஜமானரும் வேற யாரும் இல்லை. அதுதான் அடுத்த வார்த்தைக்கு அர்த்தம். விஸ்வாத்மா, அவர் தான் எல்லாத்துக்கும் விஸ்வாத்மா இல்லையா, அவர் தான் பரமாத்மா.
அவரை நாங்க எங்களால பார்க்க முடியல. ந பிருத்தக் ந ஆத்மனக. மத்த உயிர்வாளிகளை பார்க்க முடியல, எங்களாலையும் சில நேரம் பார்க்க முடியல. ஆனாலும் அதாபி பக்தியேஷா, ஆனாலும் என்ன பண்ணணும், உங்கள் மேல பக்தி செலுத்தணும், உங்களை என்ன பண்ணணும், தயோபாத வதாம், உங்களை வணங்கணும், உங்களுக்கு வந்தனைகளை தெரிவிக்கணும் அப்படின்ற விஷயத்த நாங்க பண்ணி கொண்டே இருப்போம். எதற்காக? அனன்ய விருத்தியா அனுகிரகான வத்சலகா, உங்களுடைய பக்த வத்சலா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பகவான் பக்த வத்சலன், உங்களுடைய மிகச்சிறந்த கருணையை பெறுவதற்காக நாங்கள் செய்து கொள்வோம் அப்படின்ற சொல்றார்கள். சிறந்த யோகிகள் கூறியனர், போற்றுதலுக்குரிய இறைவனே, தம்மிடம் இருந்து உம்மை பிரித்து பார்க்கவர்கள் நீரே அனைத்து உயிர்களிலும் உள்ள பரமாத்மா என்று அறிந்திருப்பதனால் அவர்களின் மீது நீ மிக மிக அன்பாக இருக்கின்றீர். அதான முக்கியம். யார் ஒருத்தர் பரமாத்மா யாரு, நம்ம யாரு, நமக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு என்னன்றதை புரிஞ்சுட்டாங்களோ அவன் பக்தனாக மாறிவிடுவான். அவன் மீது கிருஷ்ணர் எப்போதும் அன்பாக இருப்பார். உம்மை தலைவராகவும் தம்மை பணியாளர்களாகவும் ஏற்றுக்கொண்டு பக்தி தொண்டில் ஈடுபடுபவர்களிடம் நீர் மிக்க கருணை உடையவராக இருப்பீர். உமது கருணையினால் நீர் எப்போதும் அவர்களின் நலத்தின் பால் நாட்டம் உடையவர்களாக இருப்பீர்கள். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நாம அவரிடம் நாட்டம் உள்ளவராக இருந்தோம் அப்படின்னா அவரும் நம்ம மேல் நாட்டம் உள்ளவராக இருப்பார். நமக்கு அவர் மீது எந்த விதமான விஷயங்களும் வரல அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், அவருக்கும் நம்ம மீது எந்த விதமான ஆர்வமும் வராது. உண்மை அதுதானே. அன்பு பரிமாற்றம்ன்றது என்ன? எனக்கு உங்க மேல அன்பு இருக்கு, அப்பதான் உங்களுக்கு என் மேல அன்பு வரும். எனக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்கல, அப்ப உங்களுக்கு எப்படி என்னை பார்த்தா பிடிக்கும்? பிடிக்காது. அதுதான் முக்கியமான விஷயம். பகவானின் மீது நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய தொடர்பு பகவானுக்கு எப்படி இருக்கு? அன்பு பரிமாற்றமா இருக்கு, பிரேமை பரிமாற்றமா இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொன்னேன் இல்லையா, பகவானுக்கு பேர் என்ன? பக்த வத்சலன் அப்படின்ற பேரு. அவர் என்ன பண்றார்? பக்தர்களை எப்பொழுதும் காக்கக்கூடியவர். வத்சலம்னா காக்கக்கூடியவர். அவன் பக்தன் எப்போதும் அவன் கஷ்டப்பட போறது இல்லை. ஐயோ என்னை யாரு பாதுகாப்பா, என்னை யாரா பாதுகாப்பாங்களா, என் நடுவில் விட்டுருவாங்களோ அப்படின்ற விஷயத்துக்கு யாரும் நடக்க போறது இல்லை. பகவானுக்கு பேர் என்ன அப்படின்னா பக்த வத்சலன். ஏன் அவருக்கு ஞானி வத்சலன்னு கொடுக்கல? சொல்லலாமா இல்லையா? பெரிய பெரிய ஞானிகள் இருக்காங்க, முனி வத்சலான்னு சொல்லல, ஞானி வத்சலான்னு சொல்லல, கர்ம வத்சலான்னு சொல்லல. என்ன சொன்னாங்க? பக்த வத்சலன்னு சொல்லிருப்பட்டிருக்கு. எதனால சொல்லப்பட்டிருக்கு? எவ்வளவு பெரிய கர்ம யோகம் செஞ்சாலும் சரி, அல்லது நான் ஞானியா இருக்கட்டும், அல்லது பெரிய பெரிய முனிவனா இருக்கட்டும், பெரிய பெரிய தவங்களை செய்வனா இருக்கட்டும், சாஸ்திரங்களை படிக்கிறவனா இருக்கட்டும், அவங்க எல்லாரையும் பகவான் ஒரே போல பார்ப்பதில்லை. யாரை பார்ப்பதை போல? பக்தனை பார்ப்பதை போல. அதனால பகவானுடைய பிரேமையை பெறுவதற்கு, கருணையை பெறுவதற்கு, அவருடைய எல்லா விதமான அருளை பெறுவதற்கு நாம யாரா இருக்கணும்? ஞானியா இருக்கணுமா? இல்ல, பக்தனா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கடைசி ஸ்லோகம் என்ன அப்படின்னா 40வது ஸ்லோகம். அது 40வது ஸ்லோகத்துல பிரம்மே வாச்ச அப்படின்னு ஆரம்பிக்கும். இது நிறைய மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, பிரம்மே வாச்சனா பிரம்மதேவர் பேசினாரோ அப்படின்ட்டு. பிரம்மதேவர் பேசின பேச்ச போன வாரம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பிரம்மே வாச்ச அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்னா, வேதங்கள் கூறுகின்றது. வேதங்கள் இருக்கு இல்லையா, வேதங்களும் ஒரு நபர், ஒரு புருஷன் அப்படின்னு அர்த்தம். அந்த புருஷனாகிய அந்த வேதங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமஸ்தே சரித்த சத்பாய தர்மாதினம் ச சாயுதே நிர்குணாய நிர்குணாய சயத் காஷ்டம் நாகம் வேதா பரே அபிச்சக. அருமையான வார்த்தைகள். நமஸ்தே அஷ்டித சத்பாய, சத்வகுணத்தினுடைய மூலமாக திகழும் பகவானே உமக்கு எனது வந்தனைகள். தர்மாதீனாம் ச சூயதே, எல்லா விதமான தர்மங்கள், எல்லா விதமான தவங்கள், எல்லா விதமான அன்பு பரிமாற்றங்கள் எல்லாற்றுக்கும் காரணமற்ற ஒரு முக்கியமான அங்கம், ஒரு என்ன சொல்றது, மூலம் நீதான் அப்படின்னு சொல்றாங்க. சூயதே அப்படின்னா மூலம். அடுத்து நிர்குணாய ஜெகத் காஷ்டம், நீங்கள் இந்த பௌதிகத்திற்கு அப்பாற்பட்டவர், பௌதிக விஷயங்களுக்கு அப்பாற்பட்டவர். நாகம் வேத பரே அபிச்சே, இத யாருனாலும் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். யாருனாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விஷயங்களை, உண்மை நிலையினை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க உங்களை உண்மையாக பார்க்கின்றனர் அப்படின்ற விஷயத்தை சொல்றாங்க. வேதங்களில் உருவமானவர்கள் கூறினர், பகவானே உமக்கு எமது மரியாதைக்குரிய வந்தனைகள். நற்குணங்களின் உறைவிடமாக நீர் இருப்பதினால் நீரே அனைத்து தர்மங்களுக்கும் தவத்திற்கும் துறவு நெறிக்கும் மூலாதாரமாக விளங்குகின்றீர். எல்லாத்துக்கும் மூலம் அவர்தான். நீர் அனைத்து உலகியர் குணங்களையும் கடந்த உன்னதமாக விளங்குவதனால் உம்மையும் உமது உண்மை நிலையினையும் யாரும் அறிந்திலர். உங்களுடைய உண்மையான நிலையை அறிஞ்சுக்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி செய்யறாங்க, ஆனா எல்லாராலையும் அறிஞ்சுக்க முடியல. உங்களுடைய கருணையின் காரணமா என்ன பண்றோம்?
சிலர் அறிஞ்சுக்கிறாங்க, சிலரால் அறிய முடியல. அப்படின்ற விஷயத்தை யார் சொல்றா? வேதங்களினுடைய உருவமாக திகழக்கூடிய நண்பர்கள், அவர்களும் அங்க இருக்காங்க. அப்ப வேதங்கள் அப்படின்றது ஒரு அருவ சக்தி இல்லை. அதுவும் ஒரு லோகபாலர்கள் இருக்காங்க, சிவன் இருக்கான், பிரம்மதேவர் பார்க்கிறோம், எல்லாம் இருக்கிற மாதிரி வேதங்கள் அப்படின்றதுக்கும் ஒரு புருஷர், ஒரு தேவர் அப்படின்ற விஷயத்த நாம இன்னைக்கு புரிஞ்சுக்கிறோம். அப்ப யார் ஒருத்தர் இந்த முக்குணங்கள் இருந்து வெளியில வராங்களோ, முக்குணங்கள்லாம் என்ன? சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இதுல இருந்து வெளியில வராங்களோ அவங்களால மட்டும்தான் ஆன்மீக வாழ்க்கை அப்படின்ற விஷயத்தை பகவானினுடைய வாசஸ்தலத்துல அல்ல பகவானுடைய விஷயத்தை பற்றி முழுமையா புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். புரியும் நான் சொல்ல, வாய்ப்பு ஏற்படும். அந்த வாய்ப்பு ஏற்படும் போது நம்ம என்ன பண்ணிக்கணும்? பக்தருடைய சங்கம், பாகவத்தின் மீது நமக்கு அலராதிய பிரியம், பாகவத்தை பற்றி விஷயங்கள் டெய்லி கேட்பது, இதன் மூலியமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாமும் நமது உணர்வுகளை கிருஷ்ண உணர்வு, பகவானினுடைய உணர்வுகளாக மாற்ற முடியும். அப்படி மாற்றும் போது என்ன ஆகுது? நமக்கும் பகவானுக்கும் ஒரு இடைவிடாத ஒரு இணக்கம் ஏற்படும். நாம் என்ன பண்றோம்? தினமும் பகவானை பற்றி நினைக்கிறோம், பகவானை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப என்ன அர்த்தம்? பகவான் நம்மோட ஒரு இடைவிடாத ஒரு கயிற்றின் மூலமாக அல்லது நம்மளுடைய அன்பு பரிமாற்றத்தின் காரணமாக ஒரு தொடர்புல இருப்பார். நமக்கு பகவானுடன் தொடர்பு இருப்பதை தவிர நமக்கு இந்த உலகத்துல வேற என்ன வேலை இருக்கு? வேற எந்த வேலையும் கிடையாது. அதனால நாம் என்ன பண்ணணும்? ஒவ்வொருவரும் பகவானினுடைய தொடர்புக்கு எப்படி வருவது? பகவானுடைய தொடர்புக்கு வருவதுன்றது ஒரு புண்ணிய காரியம் நினைச்சிடக்கூடாது. புண்ணிய காரியங்கள்ன்றது தவங்கள், நான் சொன்னேன் இல்லையா, ஜாதிகள், நல்ல உயர்குலத்தில் பிறப்பது, சாஸ்திரங்களை படிப்பது, தவங்களை செய்வது, உபவாசம் இருப்பது, நடந்தே கோயிலுக்கு போவது, பகவானுக்கு எல்லா விதமான விஷயங்களை செய்வதை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் நம்ம என்னன்னா பெரிய பெரிய தவங்களை செய்தாலும் சரி, பகவானினுடைய கருணை வேணும் அப்படின்னா அவருடைய அடிபணிந்த பக்தனாக மாறுவதை தவிர வேற வழி இல்லை, வேற வழி இல்லை, வேற வழி இல்லைன்னு எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டாங்க நமக்கு. இன்னைக்கு பார்த்த எல்லாரும் சொல்லிட்டாங்களா இல்லையா? ருத்ரர்ட்ட இருந்து ஆரம்பிச்சோம். ருத்ரர் சொன்னார், இங்க வேதங்கள் சொல்றாங்க, இங்க சித்தர்கள் சொன்னாங்க, பிரம்ம ரிஷிகள் சொன்னாங்க. இன்னும் அடுத்த வாரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னும் 2-3 பேர் அவருடைய வந்தனைகளை பார்த்துட்டு அப்புறம் நாராயணர் விஷ்ணு என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் பதில் சொல்லுவார். அது நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அதோட இந்த தக்ஷ யஜ்ஞம் அப்படின்ற தலைப்பு மிகப்பெரிய தலைப்பா மாறிடுச்சு. கடந்த 4-5 மாதங்களா போய்கொண்டிருக்கு. அது அடுத்த வாரம் நிறைவுக்கு வரும். சோ அதுல என்னாச்சு? நம்ம எல்லாம் முதல்ல இருந்து பார்த்திருக்கோம் இல்லையா? என்ன நடந்தது? தக்ஷன் பண்ண யஜ்ஞத்துல அவன் என்ன தவறு செய்தான்? சிவபெருமான் எப்படி கோவப்பட்டார்? சதி தேவி இங்க பாக்குறோம், சதி தேவி எப்படி உயிர் நீத்தாங்க? அதற்கப்புறம் எப்படி இந்த யஜ்ஞம் நடக்குது? பிரம்மதேவர் வரார், சிவன் வராங்க, இப்ப விஷ்ணுவே வந்தாச்சு, நாராயணர் அங்க வந்தாச்சு. அதையும் நம்ம பார்த்தோம். சோ இதுதான் நமக்கு மிகவும் செய்ய வேண்டிய, புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன? கிருஷ்ணருக்கு நாம் செய்யும் சேவை என்ன அப்படின்னா புண்ணியம் தேடும் செயலாக மாறுமா? அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். புண்ணியம் தேடும் செயலே இல்லை, அது நாம பகவானுடைய ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்காக செய்யும் செயலே அப்படின்ற விஷயத்த நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாரையும் மறுபடியும் சந்திச்சதுல மிகப்பெரிய வாய்ப்பா நான் கருதுறேன். உங்க யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா இப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். எல்லாருக்கும் ஏதாவது கேள்விகள் சம்பந்தமா, ஏதாவது இந்த நிகழ்ச்சி சம்பந்தமான கேள்விகளா இருக்கட்டும், அல்லது ஏதாவது நம்ம ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் ஏதோ படித்திருந்தோம், கேட்டிருந்தோம், அது சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் இப்ப நீங்க கேட்கலாம். இந்த ஜூம்ல அந்த கையை உயர்த்தக்கூடிய ஆப்ஷன் கீழே இருக்கு. நீங்க யாராவது கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கையை உயர்த்தலாம். உங்க எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். இல்ல யாருக்காவது முன் கேட்கறதுக்கு கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்னா அந்த சேட் விண்டோல கூட நீங்க உங்க கேள்வி அனுப்பலாம். யாருக்காவது கேள்விகள் இருந்தா நம்ம பண்ணலாம். நாம என்ன நினைச்சு கொண்டிருக்கோம் அப்படின்னா இந்த தக்ஷ யஜ்ஞம்ன்ற நிகழ்ச்சி அடுத்த வாரம் முடியுது இல்லையா? அதற்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி மட்டும் நடத்தணும்னு யோசிச்சு கொண்டிருக்கோம். ஏன்னா ஸ்ரீமத் பாகவத்தை பற்றி நிறைய கேட்டாச்சு, கேட்டுக்கொண்டே இருக்கீங்க 5 மாதங்களா. பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் என்ன? எப்படி அதை நம்ம வாழ்க்கையில நெறிமுறைப்படுத்த போறோம்? எப்படி நம்ம தினமும் வாழ்க்கையில எப்படி அது நம்மளுடைய வாழ்க்கையுடைய அங்கமாக மாத்துறது அப்படின்ற விஷயத்தின் சம்பந்தமான நிறைய கேள்விகளா இருக்கட்டும், அல்லது பிராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன், எப்படி நம்ம பகவானுடைய நாமங்களை சொல்றது, வீட்டுல பகவானுடைய விக்கிரகங்களை எப்படி வைப்பது, எப்படி வணங்குவது, அல்ல எப்படி அவருக்கு ஆராதனை செய்வது, அவருடைய சிந்தனைகளை எப்படி வாழ்வது, நாம எங்க வேலைக்கு போனாலும் சரி எப்படி பகவானுடைய சிந்தனையிலே இருப்பது, எப்படி நம்ம தூய்மைப்படுத்திக் கொள்வது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. பகவானுடைய விருப்பம் சரியாக இருந்தால், பகவானுடைய கருணை இருந்தால் நம்ம அதுக்கு அடுத்த வாரம் அந்த நிகழ்ச்சியை நடத்தலாம். வசந்த் குமார் அப்படின்றவர்
கேள்வி கேட்டு கை உயர்த்திருக்கார். அவர் கேள்வி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு, பகவான்கிட்ட வந்து எப்பவுமே மனசு ஒருநிலைப்படுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறேங்க பிரபு. பட் அது வந்து அன்பார்ச்சுனேட்லி நிறைய டைம் முடியாம போயிருது. ஒரு கொஞ்ச நேரம் அவரை வந்துட்டு மறந்து இருந்துட்டாலும் அதுக்கப்புறம் இவ்வளவு நேரம் மறந்து இருந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப ஒரு பகிர்ன ஒரு உணர்வு. என்னங்க பிரபு, அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியுங்களா? ஹரே கிருஷ்ணா. கேள்வி என்ன அப்படின்னா, பகவானினுடைய விஷயங்கள் நம்ம நிறைய நேரங்கள் ஈடுபட்டு இருந்தாலும் சில சமயங்கள் பகவானை பற்றி சிந்தனை இல்லாமல் நாம பௌதிக விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கோமே அப்படின்ற ஒரு மனக்கசப்பு ஏற்படுது. அது வந்து அதை பற்றிய ஒரு என்ன இவ்வளவு நம்ம இந்த மாதிரி இருக்கோமே, எப்படி பகவானை பற்றிய விஷயங்களை மட்டும் ஏன் மனசுக்குள் எப்போதும் இருந்து கொள்ள முடியல அப்படின்ற ஒரு தாக்கம் இருக்கு, ஏக்கம் இருக்கு அப்படின்ற விஷயத்த கேட்கிறார் அவர். அப்ப அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உண்மையிலேயே 2 விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த பௌதிக உலகத்துக்குள்ள வந்தாச்சு. நான் முதலே சொன்னேன், பௌதிக உலகத்துக்குள்ள வந்தாச்சு. நாம வந்து விருப்பப்பட்டு வந்தோம், செய்த தவறின் காரணமாக வந்தோம். அப்ப இந்த பௌதிக உலகத்துல மாயையினுடைய சக்தியினுடைய தாக்கத்தின் காரணமா என்ன பண்ணுவோம், அல்லது நம்மளுடைய உணர்வுகள் ஒன்றும் தூய்மை அடையல. அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்பொழுதுமே தூய்மையான உணர்வுகள் இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பகவானுடைய சிந்தனையிலே இருப்போம். அது ஆச்சாரியர்கள் இருக்காங்க, மகா புருஷர்கள் அப்படி இருக்காங்க, மகாஜனங்கள் இருக்காங்க. அப்படி நம்மளால நம்ம அந்த நிலைக்கு வரல. அப்ப நாம என்ன பண்றோம், அந்த நிலைக்கு வருவதற்கான பிராயச்சித்தம், பயிற்சி தான் இதெல்லாம். என்ன பண்றோம், தினம் நாம் என்ன பண்றோம்னா பகவானுடைய மாலைகளை ஜெபம் செய்யறோம், பகவானுடைய நாமங்களை சொல்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய நாமங்களை மறுபடியும் 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 சொல்ல சொல்ல என்ன நடக்குது, சேதோ தர்ப்பண மார்ஜனம் பவமகாதாவாக்கி நிர்வாபனம். நம்முடைய சித்தம் என்ன ஆகுதுன்னா தூய்மை அடையுது. சித்தத்தை தூய்மைப்படுத்திட்டோம் அப்படின்னா எதனால, பகவானுடைய நாமங்கள் மூலியமாக. பகவானுடைய நாமங்கள் மூலியமா நம்ம சித்தத்தை தூய்மைப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, பவமகா தாவாக்கி நிர்வாபனம். இந்த அதேதான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, மிகப்பெரிய இந்த கொடிய தீ இருக்கு இல்லையா, காட்டு தீ. அந்த காட்டு தீயிலிருந்து நம்ம வெளியில வர முடியும். அப்ப 3வது வரி என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போக்குறோம். அதான் தூய்மைப்படுத்துறது. வீட்டுல ஒரு கண்ணாடி இருக்கு, கண்ணாடியில போய் முன்னாடி நின்னோம் அப்படின்னா முகம் தெரியல. என்ன பண்ணுவோம், ஒரு துணி எடுத்து கண்ணாடியை தொடப்போம். அதுதான் நமக்கு இன்னைக்கு நம்மளுடைய மாசு, நம்மளுடைய அழுக்குகள் எல்லாம் என்ன பண்றது அப்படின்னா, பகவானுடைய சிந்தனைகள்ல எப்பொழுதும் நம்ம இருப்பதற்கு தகுந்த ஒரு உணர்வு நமக்கு இல்லை. அதனால என்ன பண்றோம், நம்ம அந்த கண்ணாடியை தூய்மைப்படுத்த வேண்டியிருக்கு. அந்த தூய்மை தான் இதெல்லாம். பகவானுடைய நாமங்கள், பகவானுடைய நாமங்களை கேட்பது. நீங்க கேட்கறீங்களே பாகவதம் கேட்கின்றீங்க, தினமும் பாகவத்தை எடுத்து படிக்கணும். நீங்க எல்லாரும் பாகவத்தை எடுத்து படிக்கிறது, பகவானுடைய சிந்தனையில் இருப்பது, பக்தருடைய சங்கத்தில் இருப்பது. நமக்கு பக்தர்களுடைய சங்கத்திலேயே எப்போதும் 24 மணி நேரம் இருந்தோம் அப்படின்னா சுசுகம் கர்த்தும் அபயம். ரொம்ப ரொம்ப பக்தர்கள் ரொம்ப இன்பமயமா வாழ முடியும். எப்ப பக்தருடைய சங்கத்துல இல்லையோ அப்ப என்ன ஆகும், பௌதிக சங்கம், அசங்கம், அசத் சங்கம் எல்லாம் வரும். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பொழுதும் பக்தருடைய சங்கத்துல இருப்பதற்கு பிரார்த்திக்கணும். பகவானுடைய எப்போதும் தொடர்புல இருக்கணும். எப்படி இருக்க முடியும், பகவானுடைய நாமங்கள் மூலியமா, கேட்பதன் மூலியமா. கோயில்களுக்கு வந்து சேவை செய்யலாம். இங்க வராங்க நிறைய பக்தர்கள் கோயில வந்து சேவை செய்யறாங்க. எதற்காக சேவை செய்யறாங்க, அவங்களுடைய உணர்வுகளை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக செய்யறாங்க. சோ இது வந்து ரொம்ப தவறான விஷயம் இல்லை. இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, உங்களுக்கு எழக்கூடிய இந்த ஒரு ஏக்கம் வந்து நிஜமாலே பாராட்டத்தக்க ஏக்கம் தான். நிறைய பேருக்கு ஏற்படுவதில்லை. எதற்கு தேவையெல்லாம் போய் இந்த மாதிரிலாம் பாகவதம் படிக்கிறது, பகவத்கீதை படிப்பது, பகவானை பற்றி நாமங்களை சொல்லி டயத்தை வேஸ்ட் பண்ணணும். நம்ம மாட்டு சினிமாவை பார்க்கலாமே, கிரிக்கெட் பார்க்கலாமே, அரசியல் பேசலாமே அப்படின்றது ஆர்வம் அதிகமா இருக்கு. அவங்களுக்கு நாம் தவறு செய்து கொண்டிருக்கோம், நம்ம நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கோம். என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப அரிதாக கிடைத்திருக்கிற இந்த மனித உடலை வீணடிச்சு கொண்டிருக்கோன்றது உண்மை புரியல. உங்களுக்கு அட்லீஸ்ட் அது புரிய வருது. அப்ப என்ன அர்த்தம், இதைத்தான் அர்ஜுனனும் புரிஞ்சான். அர்ஜுன் என்ன சொல்றான், சஞ்சலம் ஹி மனா கிருஷ்ணா பிரமாதி பலவத்ருதம். நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன், இந்த மனதை வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு அவர் என்ன சொன்னார், அவர் அடுத்த வழியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, பயிற்சி மூலியமா தான் நம்ம பண்ண முடியும். பயிற்சி 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 பயிற்சி. உணர்வுகளை மாற்றுவது. நல்ல உதாரணத்தோட கேள்விக்கு பதில் முடிக்கிறேன். எப்படி அப்படின்னா, உதாரணத்துக்கு இந்த காந்தம் பண்றாங்க இல்லையா, காந்தம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு காந்தத்தை ஒரு இரும்போட சேர்த்து ஒட்டி வச்சு கட்டி வைப்பாங்க. தினமும் எடுத்து அந்த காந்தத்தையும் இரும்பையும் தேய்ச்சி கொண்டே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இரும்பு காந்தமாக மாறும்.
நம்மளுடைய உணர்வுகளை மாற்றிக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி காந்தத்தை போல இருக்கக்கூடிய தூய பக்தர்களுடைய சங்கம், காந்தத்தை போல இருக்கக்கூடிய ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய தொடர்பு, காந்தத்தை போல இருக்கக்கூடிய பகவானுடைய நாமங்களுடன் ருச்சி. இதுதான் நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய உணர்வுகளை மாற்றும். ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காத கேள்விகள் இருக்கா? பாலாஜி அப்படின்றவர் ஒரு கேள்வி எழுதியிருக்கார். என்ன அப்படின்னா, when we are keeping complete faith and belief in Lord Krishna, why there is more importance given to Lord Narsingha compared to other avatars like Rama, Vamana, Varaha in ISKCON way of worship? என்ன கேட்கிறார் அப்படின்னா, நிறைய அவதாரங்கள் இருக்கு. வராக அவதாரம், ராம அவதாரம், வாமன அவதாரம் எல்லாமே இருக்கு. ஏன் இஸ்கான் கோயில்கள்ல நரசிம்மருடைய அவதாரங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்ற விஷயத்தை கேட்கிறார். என்ன அப்படின்னா, எல்லா அவதாரங்களுக்கும் தகுந்த முக்கியத்துவம் கொடுக்கத்தான் படுது. நீங்க உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நம்மளுடைய நாள்காட்டி வைஷ்ணவ நாள்காட்டிகள்ல வரக்கூடிய அனைத்து விதமான அவதார நாட்கள், வாமன துவாதசியா இருக்கட்டும், வராக துவாதசியா இருக்கட்டும், ராமநவமியா இருக்கட்டும், எல்லா விதமான நாட்களும் மிக மிக பிரம்மாண்டமாக பக்தர்களை அழைத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியா தான் எல்லா கோயில்களும் நடக்குது. அது நரசிம்மதேவர் மட்டும் இல்லை, நரசிம்ம சதுர்த்தி அன்னைக்கு நடக்குது, மற்ற நாட்களையும் நடக்குது. சோ இந்த ஒரு அவதாரம் சிறந்த அவதாரம், இந்த அவதாரம் தாழ்மையான அவதாரம் எதுவுமே கிடையாது. பாகவதத்தினுடைய முதல் காண்டம் 2வது அத்தியாயத்தை போய் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அவதாரங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, கடல்ல ஏற்படக்கூடிய, நதிகள்ல ஏற்படக்கூடிய அலைகள் போல பகவானுடைய அவதாரங்கள் நடந்து கொண்டே இருக்கு. எந்த அவதாரம் கொஞ்சம் சிறிய அவதாரம் பெரிய அவதாரம் எதுவும் கிடையாது. நாம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆச்சாரியர்கள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நரசிம்ம தேவரா இருக்கட்டும், சுதர்சன சக்கரமா இருக்கட்டும், நரசிம்ம தேவரெல்லாம் என்ன பண்றாங்க, பக்தர்களை காப்பதற்காக வராங்க. மத்தவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வாமன தேவர் எதுக்காக வந்தார், அந்த அரக்கனை அழிக்கிறதுக்கு வந்தார். வராக தேவர் எதுக்காக வந்தார், உடலை கீழே, உலகத்தை கீழே எடுத்து கொடுத்து வந்தார். ராமர் எதுக்காக வந்தார், அரக்கனை அழைத்து உண்மை நிலையை காமிக்கணும், மரியாதை புருஷோத்தமா எப்படி வாழ்வதுன்றதை காமிச்சார். அப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு. நரசிம்மதேவருடைய முக்கியமான ஒரு பெருமை என்ன அப்படின்னா, பக்தர்களை பாதுகாப்பதற்காக வரார் தீமையிலிருந்து. அதனால பக்தர்கள் என்ன பண்றாங்க, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நமக்கு கிடைக்கக்கூடிய தீமை என்ன, பௌதிக தான் தீமை. நாம இன்னைக்கு அனுபவிக்கலாமே, இன்னைக்கு நம்ம சோர்ந்து இருக்கலாமே, இன்னைக்கு பகவானை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருக்கலாமே, நாம இப்ப எதற்காக தேவையில்லாமல் இன்னைக்கு போய் கஷ்டப்படணும், கொஞ்சம் தூங்கலாமே. இது எல்லாம் நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகள், மாயை கொடுக்கும் தீமைகள். நம்மளுடைய மன உணர்வுகளை என்ன பண்றது அப்படின்னா, மறுபடியும் இருளை நோக்கி கொண்டு செல்லும் மாயை. நீங்க பார்த்தோம் இல்லையா, நம்ம இருளை நோக்கி கொண்டு செல்கின்றது. அந்த இருள்ல இருந்து வெளியில வருவதற்கு யார் உபயோகமா இருக்கா, நரசிம்மதேவர். கிளேஷம், எல்லா விதமான கிளேஷங்களை போக்கக்கூடியவர் நரசிம்மதேவர். அதனால அவர்கிட்ட வணங்குறோம். அதனால ராமதேவரால முடியாதா, அது வராக தேவரால முடியாதா அப்படின்ற விஷயம் இல்லை. எல்லாருமே பகவானினுடைய அவதாரங்கள், விரிவாக்கங்கள், பிரதிநிதிகள், என்ன சொல்றதுன்னா சக்தி ஊட்டப்பட்ட அவதாரங்கள் எல்லாமே. சோ அதனால ஒன்றை குறைவாகவும் மற்றொன்றை உயர்த்தியும் பார்க்க முடியாது. எல்லாரும் ஒன்றுதான். நாம நரசிம்மதேவர் எங்களை தேவையில்லாத கிளேஷங்களுக்கு காப்பாத்துங்க நம்ம வணங்குறோம், தினமும் வணங்குறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஹரே கிருஷ்ணா. அடுத்து குமார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. காரணம் இல்லாமல் பகவானின் மீதான பிரேமையை அடைய முடியுமா, அடைய முடிந்தால் அது சரியா? காரணம் இல்லாமல் தான் அடையணும். காரணம் இல்லாமல் அடைவதுதான் சரியான வழிமுறை. காரணத்தோடு அடைஞ்சோம் அப்படின்னா அது தவறான வழிமுறையாச்சு. என்ன அப்படின்னா, உண்மையான தூய்மையான பக்தி அப்படின்றதுக்கு என்ன ஒரு டெஃபினிஷன் சொல்றது, அதனுடைய உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, அகைதுக்கி அப்ரதீகதா ஏ ஆத்மா அகைதுக்கி அப்ரதீகதா. அகைதுக்கினா என்ன, எனக்கு நான் பகவானினுடைய சேவையில் ஈடுபட தயாரா இருக்கேன், பகவானுக்கு சரணடைய தயாரா இருக்கேன். எனக்கு என்ன கிடைக்கும் சார், பகவானை காப்பாற்றுவாரா, பகவானுடைய கருணை எனக்கு கிடைக்குமா, அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பகவானுடைய கருணை நமக்கு கிடைக்காது. அகைதுக்கி அப்ரதீகதா, எனக்கு இது கிடைக்கிறது, நான் பண்றதுனால எனக்கு என்ன பேர் கிடைக்குமா, புகழ் கிடைக்குமா, அல்லது இது எனக்கு இது பண்றதன் காரணமாக நான் பெரிய ஆளாக வேணாம். தேவையில்லாமல், காரணம் இல்லாமல், எதிர்பார்ப்புகள் இல்லாமல் பண்ணக்கூடிய விஷயம் தான் பக்தி. காரணத்துடன் எதிர்பார்ப்புடன் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு பேர் பக்தி கிடையாது, அதற்கு பேர் பிசினஸ். உண்மைதானே? நாம என்ன பண்றோம், பிசினஸ் தான் நடத்தணும். உங்கள்கிட்ட வர நான்
எனக்கு வந்து இது வேணும் அப்படின்னு கேட்கிறேன். எதற்காக வேணும்? நான் அனுபவிக்கிறதுக்காக கேட்கிறேன், அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்காக கேட்கிறேன். அப்ப அது எப்படி காரணம் இல்லாமல் இருக்கும்? எனக்கு ஏதோ காரணம் இருக்கு பின்னாடி, எதிர்பார்ப்பு இருக்கு பின்னாடி. அப்ப காரணம் மற்றும் எதிர்பார்ப்போட பகவான்கிட்ட போவது அது வந்து பக்தி கிடையாது, அது வந்து வணிகம் இல்லையா? வணிகம் தான் அப்படி பண்ணுவோம். பணத்தை கொடுத்து இன்னொன்னு வாங்குவோம், வீட்டை அடகு வச்சு வேற ஏதாவது பண்ணுவோம், நம்மளுடைய பதவியை வச்சு வேற ஏதாவது வாங்குவோம். இதெல்லாம் வணிகம். பகவானிடம் என்ன பண்றோம்? நான் தான் முதலே சொன்னேன் இன்னைக்கு வகுப்புல, என்ன அப்படின்னா பகவான் வந்து பகவான், அதனால நான் அவனுக்கு அடிபணிறேன்றது முதல் நிலை. பகவான் வந்து அப்படித்தான் கோபிகள் இருந்தாங்க. கோபி பிருத்தியோர் பதக்கமலையோர் தாச தாசானு தாசன். கோபிகள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய தாசனாக நம்ம மாறணும், அவருடைய வழிச்சோட்டம் பின்பற்றணும். நீங்க பெரிய பகவான், அதனால உங்களுக்கு நான் சேவை செய்யறேன், உங்களுக்கு எல்லா வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்னு கோபிகள் இல்லை. எப்படி இருந்தாங்க அப்படின்னா பகவானிடம் இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக, தொடர்பின் காரணமாக, பரிமாற்றத்தின் காரணமாக அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களால பகவானுடைய விஷயங்களை புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. சோ காரணம் இல்லாமல் பண்ணுவதற்கு பேர் தான் பக்தி. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? வேற யாருக்காவது கேள்விகள் இல்லை அப்படின்னா நம்ம இதோட நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். மறுபடியும் அடுத்த வாரம் சனிக்கிழமை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தக்ஷ யஜ்ஞம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது ஸ்கந்தம் ஸ்ரீமத் பாகவதம், அதனுடைய அந்த 2வது அத்தியாயத்திலிருந்து 7வது அத்தியாயம் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தோம். அதுல 7வது அத்தியாயத்தினுடைய கடைசி பாகம் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இவங்க எல்லாரும் புகழ்றாங்க இல்லையா, அந்த புகழ்ச்சி எல்லாற்றுக்கும் எப்படி பகவான் விஷ்ணு நாராயணர் எப்படி பதில் சொல்ல போறார், என்ன பதில் சொல்ல போறார்ன்றத அடுத்த வாரம் பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய்.